சிறப்பு சொற்பொழிவாற்ற வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு விவேக் பாரதி ஐயா அவர்களின் திருவடிகளை வணங்கி அனைவரையும் வருக வருக என்று இரு கரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக நால்வர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வேலம்மா நால்வர் துதி பாடுங்கம்மா. அம்மா பாடுறேங்கம்மா. திருச்சிற்றம்பலங்கம்மா. அனைத்து அடியார்களையும் வணங்கிக்கிறேங்கம்மா. கோழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கங்கம்மா. அனைத்து அடியார்களையும் வணங்கிக்கிறேங்கம்மா. சிவாய நம. மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக விநாயகர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மிக்க நன்றி அம்மா. வரவேற்புரை. முருகப்பெருமானின் சிறப்புகளை அனைவருக்கும் எடுத்துச் செல்லும் ஆலயமாக திகழும் வேலுண்டு வினையிலை குழுமத்தை சார்ந்த அனைத்து அடியார்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். சைவ சித்தாந்தத்தையும் ஒழுக்கத்தையும் போதிக்கும் போதி மரமாக திகழ்பவர் வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவர். திருவாசக சிந்தனையின் 355வது அமர்வை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருபவர் சிறந்த ஞானகுரு திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். நவீன சிந்தனையாளர், இசை அமைப்பாளர், சிறந்த ஊடகவியலாளர், பாடல் ஆசிரியர், முருகப்பெருமானின் பொற்கரங்களில் திகழும் தவளும் திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். ஆன்மீகச் சுடர் அற்புதமாக வேலுண்டு வினையிலை குழுமத்தை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி செல்லும் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக திகழும் திரு பிரேம சம்பந்தம் அம்மா அவர்களை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் ஆணி வேராக திகழ்ந்து எண்ணற்ற பாடல்களை பாடி முருகப்பெருமான் பற்றிய சிந்தனைகளை எந்த நேரமும் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கும் ஆன்மீக பெரியோர்கள், அறிஞர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள் அனைவரின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வடபழனி வசந்தம் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற வருகை புரிந்திருக்கும் உலக புகழ்பெற்ற தஞ்சையின் மைந்தன் திரு விவேக் பாரதி ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். நமது சிறப்பு விருந்தினர் சிறந்த கவிஞர், சிந்தனை எழுத்தாளர், ஆற்றல் மிகு கட்டுரையாளர், அறிவை தூண்டக்கூடிய பத்திரிகை ஆசிரியர் என பண்புகளை ஒருங்கே கொண்டவர். சிறுவயது முதற்கொண்டே பாரதியாரின் கவிதைகள் மீது மோகம் கொண்டவர். தன் பெயருக்கு பின்னால் நீடுத்துயில் பாட வந்த நிலாவின் பெயரை கொண்டவர். 13 வயதில் இருந்தே கவிதைகளை இயற்றும் நவீன ஞான சம்பந்தர். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்ற உறுப்புகளை கொண்ட யாப்பு இலக்கண கவிதைகளை இயற்றக்கூடிய 15 வயது சிறுவர் நமது சிறப்பு விருந்தினர். திருச்சி, சென்னை,
கல்லூரிகளில் பட்ட படிப்புகளை மேற்கொண்டவர். கல்கி, தினமலர், நியூஸ் ஜே, மாலை முரசு, குமுதம் போன்ற ஊடகங்களில் சிறப்பாக பணியாற்றியவர். முதல் சிறகு என்ற நூலை 2017 வரதராசன் பன்மணி மாலை என்ற நூலை 2017 ககனத்துளி, பேசுபொருள் நீ எனக்கு, சுந்தரதேவி போன்ற 3 நூல்களையும் 2018 காலமாவனத்தில் என்ற நூலை 2020 காளி அந்தாதி என்ற நூலை 2021 எண்ணற்ற நூல்களை எழுதிய சிறந்த எழுத்தாளர் நமது சிறப்பு விருந்தினர். தமிழகத்தில் மாநில அளவில் நடைபெற்ற கவிதை போட்டியில் சிறப்பு பரிசு பெற்றவர். 25க்கும் மேற்பட்ட கவியரங்கத்தில் கவி பாடிய வல்லமை பெற்றவர். கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பும் வகித்தவர் நமது சிறப்பு விருந்தினர். வையத் தலைமைக்கொள் என்ற வாக்கிற்கேற்ப பன்முக பண்புகளை கொண்டவர் நமது சிறப்பு விருந்தினர். 10க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் சிறந்த தொகுப்பாளராக திகழ்ந்தவர். பாரதி யார் என்ற மேடை நாடகம் மூலம் 50க்கும் மேற்பட்ட மேடைகளில் நடித்த சிறந்த நடிகர். துபாய் தமிழ்ச்சங்கம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளிலும் பாராட்டப்பட்டவர். நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு விவேக் பாரதி ஐயா அவர்கள் 2015 வித்தக இளங்கவி பட்டமும் தமிழ் அன்பன் 80 விருதும் பெற்ற சிறந்த எழுத்தாளர். பைந்தமிழ் பாமணி பட்டத்தை 2016 பெற்றவர். 2017 பைந்தமிழ் செம்மல் பட்டம், ஆசுகவி பட்டம் போன்ற பட்டங்களை பெற்றவர். பைந்தமிழ் குருத்து விருதை 2017 பெற்றவர். 2019 விரைகவி வாணர் விருது பெற்ற அற்புதமான கவிஞர். எண்ணற்ற பட்டங்களையும் விருதுகளையும் பெற்று விருதுக்கே விருதாக திகழ்ந்தவர் விழுமிய செல்வர் நமது சிறப்பு விருந்தினர். தமிழகம் முழுவதும் கவிதை கூடல்களிலும் சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து கவிதை இயற்றி வரும் கவி பேரரசராக திகழ்பவர் நமது சிறப்பு விருந்தினர். ஒரு மாற்று குறையாத மன்னவனாக திகழும் நமது சிறப்பு விருந்தினர் கவி பேரரசராக திகழக்கூடிய கவிஞர், சிந்தனை எழுத்தாளர், சீர்மிகு கட்டுரையாளர், பாங்கான பத்திரிகை ஆசிரியர் என பன்முக திறனோடு சிறப்பாக உலகத்தை வலம் வரும் நிலாவாக திகழும் சிவத்திரு விவேக் பாரதி ஐயா அவர்களை வடபழனி வசந்தம் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற வருக வருக என்று வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடபவன முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். ஐயா, மேடை இனி தங்கள் வசம். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி. உருவுடையானை உருவமிலானை, உருவுடையானை உருவமிலானை, உளத்து அமரத் தருவுடையானை, தமிழ் உடையானை, தனது உடல் மேல் திருவுடையானை, திரள் சடையானை, திசையளந்த பெருவுடையானை, பிடிப்பவர்க்கு இல்லை பிறப்பினியே. உருவுடையானை உருவமிலானை, உளத்து அமரத் தருவுடையானை, தமிழ் உடையானை, தனது உடல் மேல் திருவுடையானை, திரள் சடையானை, திசையளந்த பெருவுடையானை, பிடிப்பவர்க்கு இல்லை பிறப்பினியே. நோயுமானானை மருந்துமானானை, நோயுமானானை மருந்துமானானை, நுவலறிய நேயமானானை, நெறியுமானானை, நினைக்க நெகிழ் தேயமானானை, தெளிவுமானானை, சிராப்புரிவாள் தாயுமானானை, சரண்யனில் வாழ்வோம் சகமிதிலே. சிராப்புரிவாள் தாயுமானானை, சரண்யனில் வாழ்வோம் சகமிதிலே. தமிழ் 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 அமிழ்தமாகி வந்து நின்ற ஆசியே தமிழ் 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 அமிழ்தமாகி வந்து நின்ற ஆசியே தமிழ் தமிழ்
முகிழ்ந்தெழுந்து வீசுகின்ற முறுவலே தமிழ் தமிழ், அகழ்ந்து கொண்டு நெஞ்சில் ஓடும் ஆற்றலே தமிழ் தமிழ், ஈசன் தந்த டமருகத்தின் இசையடா தமிழ் தமிழ், ஈசன் தந்த டமருகத்தின் இசையடா தமிழ் தமிழ், தேசம் யாவும் நேசம் வைத்த தேனடா தமிழ் தமிழ், நாவெடுத்து மனிதன் சொன்ன நல்ல சொல் தமிழ் தமிழ், பாவெடுத்த கவிஞர் சொல்லும் பாட்டெல்லாம் தமிழ் தமிழ், தமிழ் 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 தமிழ், அமிழ்தமாகி வந்து நின்ற ஆசியே தமிழ் தமிழ், காற்றில் எங்கும் புகழ் மணக்க காணுமே தமிழ் தமிழ், காற்றில் எங்கும் புகழ் மணக்க காணுமே தமிழ் தமிழ், போற்றி உலகம் ஓதும் பாஷை பொன்னடா தமிழ் தமிழ், தமிழ் 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 தமிழ், அமிழ்தமாகி வந்ததெங்கள் ஆவியே தமிழ் தமிழ், அமிழ்தமாகி வந்த எங்கள் ஆவியே தமிழ் தமிழ், ஆவியே தமிழ் தமிழ். திருவடி வணக்கம். திருவடி வணக்கம், திருவடி வணக்கம், திருவடி வணக்கம் என்றபடி வரும் அடியார்தம் அடிகளையெல்லாம் வணங்கிடும் பல சிறு தொண்டர்களை, திருவடி வணக்கம், திருவடி வணக்கம், திருவடி வணக்கம் என்றபடி வரும் அடியார்தம் அடிகளையெல்லாம் வணங்கிடும் பல சிறு தொண்டர்களை அரும்பெரும் வேலுண்டு வினையில்லை என்னும் அற்புத குழுவில் கண்டுகொண்டேன், அரும்பெரும் வேலுண்டு வினையில்லை என்னும் அற்புத குழுவில் கண்டுகொண்டேன், துரும்பெனும் இந்த சின்னவன் அவர்தம் தூய பதங்களை தெண்டனிட்டேன், துரும்பெனும் இந்த சின்னவன் அவர்தம் தூய பதங்களை தெண்டனிட்டேன், எத்தனை இனிதாய் இந்த மாலை நாம் ஏங்காமல் கை கிடைத்துள்ளது, எத்தனை இனிதாய் இந்த மாலை நாம் ஏங்காமல் கை கிடைத்துள்ளது, எத்தனை வரமாய் அடியவர் நடுவில் எளியேனுக்கு இடம் கிடைத்துள்ளது, எத்தனை வரமாய் அடியவர் நடுவில் எளியேனுக்கு இடம் கிடைத்துள்ளது, எத்தனை பெரிய மனிதர்கள் நடுவில் என் தமிழ் கவிதை ஒலிக்கிறது, எத்தனை பெரிய மனிதர்கள் நடுவில் என் தமிழ் கவிதை ஒலிக்கிறது, இத்தனைக்கும் பெரு வணக்கம் சொல்லி இந்த சிறுவன் தொடங்குகிறேன், இத்தனைக்கும் பெரு வணக்கம் சொல்லி இந்த சிறுவன் தொடங்குகிறேன், இந்த சிறுவன் தொடங்குகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வேலுண்டு வினையில்லை என்ற குழுமத்தில் இந்த சிறியனுக்கும் இப்படி ஒரு அற்புத வாய்ப்பை வழங்கிய குழுவைச் சேர்ந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், அனைவருக்கும் எனது திருவடி வணக்கங்கள். வடபழனி வசந்தம் என்னும் தலைப்பிலான இந்த உரை, இதை உரை என்று சொல்வதை காட்டிலும் கவியுரை என்று சொல்வது பொருத்தம் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்பை நம்ம ஸ்ரீராம் கஷ்யப் ஐயா எனக்கு அழைப்பு விடுத்த போது நான் பிரேமா அம்மா முதல் அழைத்தார்கள், அவரை தொடர்ந்து நம்ம ஸ்ரீராம் ஐயா அழைத்தார்கள். அழைத்த போது நான் சொன்னது, ஐயா நான் உரை நிகழ்த்தும் நபர் அல்ல, நான் பேச்சாளன் அல்ல, நான் கவிஞன், என்னால் உரை நிகழ்த்த முடியாது, நான் கவிதை சொல்லட்டுமான்னு கேட்டேன். அதுக்கு நம்ம ஸ்ரீராம் ஐயா அற்புதமா ஒரு பதில் சொன்னாரு. ஐயா நாங்கள் இதுவரைக்கும் தொடர்ந்து நடத்தி கொண்டே வருகிறோம், எல்லாரும் சொற்பொழிவாளர்களை நாங்கள் சந்தித்து விட்டோம், நாங்கள் கவியரங்கத்தை கேட்கவே இல்லை, நீங்கள் எங்களது கவிதை பாடினால் இன்னும் சிறப்பாகவும் சுவையாகவும் இருக்கும் என்று ஐயா சொன்னார். அதாவது தமிழ்ச்சங்கம் வளர்த்த முருகன், முருகனை பற்றி பேசும் முதல் இலக்கியம் முருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை என கவிதைக்கான தலைவன் முருகன். அந்த கவிதைக்கான தலைவன் முருகனை கவிதையால் பாடுவதே இந்த மன்றத்திற்கு மிகவும் சிறப்பாக அமையும் என்று கருதியதால் இன்று சில கவிதைகளோடு தங்களை சந்திக்கிறேன். குறிப்பாக வடபழனி வசந்தம். அது ஏன் அந்த தலைப்பு வடபழனி வசந்தம் என்றால், நான் அலுவல் நிமித்தமாக சென்னையில் வசிப்பவன், தொடர்ந்து ஊடகத்துறையில் பணியாற்றி வருபவன், அதற்காக சென்னையில் வசிப்பவன். சென்னையில் பல ஆலயங்களில் நான் சென்று கொண்டிருந்தாலும் தொடர்ச்சியாக மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவில், அதற்கு அருகில் இருக்கக்கூடிய அப்பர்சாமி திருக்கோயில், மருந்தீஸ்வரர், இப்படி நான் அந்த பகுதியில் வசித்து வந்ததால் அங்கே நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் இப்படி அதிகமாக அங்கே இருந்தாலும் ஒரு பொழுதும் நான் வடபழனி கோவிலுக்கு சென்றதே கிடையாது. அது எங்க இருந்ததுன்னே எனக்கு தெரியாம இருந்தது. அப்போது ஒரு நாள் நான் வடபழனி கோவிலுக்கு எனது குருநாதராக நான் மதித்து போற்றும் இசைக்கவி ரமணன் அவருடைய நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக நான் வடபழனி கோவிலுக்கு சென்றிருந்தேன். அங்கே அந்த கள்ளனை, அந்த கந்தனை, அவனது திருமுகத்தை, அந்த முகத்தில் ஒளிரக்கூடிய ஒரு சிறிய தாமரை சிரிப்பை தெரியாதனமா நான் பார்த்துட்டேன். இல்லை என்ன
என்னை படுத்தி எடுக்கணும்னே அந்த முருகப்பெருமான் காட்டிவிட்டான். அதன் பிறகு ஏறத்தாழ நான் அதன் பிறகு ஒரு 2 மாதங்கள் தினமும் வடபழனி கோவிலுக்கு காலையும் மாலையும் சென்று அவனை வழிபட்டு மீண்டும் அந்த திருமுக தரிசனம் கிடைக்காதா என்று தினந்தோறும் ஓடிக்கொண்டிருந்த அளவுக்கு என்னை பித்தாக்கி செய்து விட்டான் அந்த வடபழனி முருகன். அப்போது அங்கு சென்று அமர்ந்து தியானத்தில் இருக்கும் போதும் சரி, அவனது திருமுகத்தை பார்க்கும் போதும் சரி, அந்த வரிசையில் காத்திருக்கும் போதும் சரி, பக்தர்களின் அரோகரா கோஷத்திற்கும் சரண கோஷத்திற்கும் நடுவே அவ்வப்போது சிறு சிறு கவிதைகள் எனக்கு பிறந்ததுண்டு. அந்த கவிதைகளை, அவற்றில் சில கவிதைகளை மட்டும் இங்கே கொண்டு வந்து வடபழனி வசந்தம் என்னும் தலைப்பில் உங்களிடம் படித்து காட்டலாம், உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். இந்த அளவே இந்த நிகழ்ச்சி. ஆக இது ஒரு கவி உரையாக எனது கவிதையையும் அது எழுந்த நிமிடங்கள், அது எழுந்த அனுபவங்கள் இவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விழைகிறேன். தங்கள் அனைவருடைய சம்மதத்துடன் வடபழனி வசந்தம் என்னும் தலைப்பிலான அந்த கவிதையை தொடங்குகிறேன். நான் எப்படி வடபழனி முருகனை சந்தித்தேன், நான் தரிசித்தேன் என்பதை ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறேன். ஒரு நாள் மாலையிலே கார்த்திகை உகந்த மாதத்திலே திருநாள் முருகனுக்கு பண்டிகை திசையெல்லாம் சிலிர்ப்பு. அந்த திருநாளில் அம்பிகை அருளில் நிறைந்தவராம் எங்கள் இசைக்கவியார் என்றனை அழைத்தார் நிகழ்ச்சிக்கு. ஒரு நாள் மாலையிலே கார்த்திகை உகந்த மாதத்திலே திருநாள் முருகனுக்கு பண்டிகை திசையெல்லாம் சிலிர்ப்பு. அந்த திருநாளில் அம்பிகை அருளில் நிறைந்தவராம் எங்கள் இசைக்கவியார் என்றனை அழைத்தார் நிகழ்ச்சிக்கு. அழைத்த அந்த இடம் சென்னையில் அழகு மிகுந்த இடம். வடபழனிக்கு சென்று போவது தெரியும். அழைத்த அந்த இடம் சென்னையில் அழகு மிகுந்த இடம். பழகிய மாநகரில் நான் அதுவரை பாரா புதிய இடம். கடற்காற்று ஓடி வந்தே பணிவுடன் கந்தன் புயம் தழுவும் வடபழனி கோவில். கடல் காற்று ஓடி வந்தே பணிவுடன் கந்தன் புயம் தழுவும் வடபழனி கோயில் அடியவர் வாழும் திருக்கோயில். உள்ளே நுழைந்தவனை அற்புத உரிமை சிரிப்புடனே பிள்ளையார் வரவேற்றார். உள்ளே நுழைந்தவுடன் இடது பக்கம் இருப்பார் பிள்ளையார். உள்ளே நுழைந்தவனை அற்புத உரிமை சிரிப்புடனே பிள்ளையார் வரவேற்றார். சிறியவன் பிரியத்துடன் தொழுதேன். ஆங்கதன் பின்புறத்தில் அடடா ஆலயம் கண்ட எழில், இங்கிந்த கவிதையிலே அடியவன் எப்படி சொல்லிடுவேன். அங்கு அதன் பின்புறத்தில் அடடா ஆலயம் கொண்ட எழில், இங்கு இந்த கவிதையிலே அடியவன் எப்படி சொல்லிடுவேன். செம்மை திருத்தலத்தில் இசைக்கவி செல்வாக்கு இருந்ததனால் அண்மையில் சென்று விட்டேன். ஆண்டவன் அருகில் அமர்ந்து கொண்டேன். அங்கு அன்றைய தினம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஏற்பாடு செய்திருந்த, ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யும் முருகனை பற்றிய ஒரு நிகழ்ச்சி. அதில் இசைக்கவி ரமணன் அன்று உரையாற்றினார். அதனால் அவர் சந்நிதி அருகிலே அமர்ந்து அவருக்கு முதலில் சிறப்பு தரிசனம் காட்டப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அதன் பிறகு அவர் உரையாற்ற சென்றார். அவரோடு நானும் சென்றிருந்ததால் எனக்கு இந்த அடியேனுக்கு அங்கே அருகில் அமரக்கூடிய ஒரு அற்புதமான வரம் கிடைத்தது. செம்மை திருத்தலத்தில் இசைக்கவி செல்வாக்கு இருந்ததனால் அண்மையில் சென்று விட்டேன். ஆண்டவன் அருகில் அமர்ந்து கொண்டேன். என்ன ஆச்சு அங்க? கண்ணெதிரே முருகன். ஆமா, கண்ணெதிரே முருகன் தனியொரு கம்பீர புன்னகையை வண்ண இதழ்களிலே அழகுடன் வரைந்து நின்றிருந்தான். அந்த வடபழனி முருகனுடைய புன்னகை சாதாரண புன்னகை மட்டும் கிடையாது. அது எனக்கு எப்படி அது தோன்றும் என்றால், வாடா வா, நீங்க வருவன் எனக்கு தெரியும் என்பது போன்று இருக்கும் வடபழனி முருகனுடைய அந்த குறிப்பிட்ட புன்னகை. அத்தனை கம்பீரம் இருக்கும். ஆனால் அது ஒரு புன்னகை. கண்ணெதிரே முருகன் தனியொரு கம்பீர புன்னகையை தன் வண்ண இதழ்களிலே அழகுடன் வரைந்து நின்றிருந்தான். பக்தர்கள் பின்புலத்தில் அரோகரா பக்தியில் பாடி நிற்க, பக்கத்தில் நாதசுரம் இசைகளின் பந்தி நடந்திருக்க, பக்தர்கள் பின்புலத்தில் அரோகரா பக்தியில் பாடி நிற்க, பக்கத்தில் நாதசுரம் இசைகளின் பந்தி நடந்திருக்க, மந்திரங்கள் ஒலிக்க, திருப்புகழ் மங்கள பாட்டிருக்க, அந்த ஒரு கணத்தில் சிலையதன் அழகு திருமுகத்தில் தண்டாயுதபாணி அவனது தாமரை முகம் கண்டேன்.
பக்தர்கள் பின்புறத்தில் அரோகரா பக்தியில் பாடி நிற்க, பக்கத்தில் நாதசுரம் இசைகளின் பந்தி நடந்திருக்க, மந்திரங்கள் ஒலிக்க, திருப்புகழ் மங்கள பாட்டிருக்க, அந்த ஒரு கணத்தில் சிலையதன் அழகு திருமுகத்தில் தண்டாயுதபாணி அவனது தாமரை முகம் கண்டேன். கண்ணீர் வழிந்திடவே என் முன்னம் கந்தன் உருக்கண்டேன். கண்ணீர் வழிந்திடவே என் முன்னம் கந்தன் உருக்கண்டேன். பார்த்து கண்ணசைத்தான். சும்மா இல்லைங்க, பார்த்து கண்ண சிமிட்டுறாங்க. அவன் பார்த்து கண்ணசைத்தான். அப்பப்பா பரவசம் என்ன சொல்வேன், வேர்த்து வேர்த்து வழிய அவன் முக விந்தையை கண்டிருந்தேன். முருகன் பார்த்து கண்ணசைத்தான். அப்பப்பா பரவசம் என்ன சொல்வேன், வேர்த்து வேர்த்து வழிய அவன் முக விந்தையை கண்டிருந்தேன். முருகன் விழி அழகை மொழிந்திட முத்தமிழ் பற்றவில்லை. தைரியமா சொல்லுவேன், முருகன் விழி அழகை மொழிந்திட முத்தமிழ் பற்றவில்லை. சிறுவன் இதழ் விரித்து நோக்கியே சிரித்தது மறக்கவில்லை. சிற்சில பொற்கணம்தான் பின்னர் அந்த சிறுவன் கண்மறைத்தான். கொஞ்ச நேரத்துல காணோம். சிற்சில பொற்கணம்தான் பின்னர் அந்த சின்னவன் கண்மறைத்தான். பெற்றதை கை தொலைத்து அழும் ஒரு பேதையைப் போல் தவித்தேன். பெற்றதை கை தொலைத்து அழும் ஒரு பேதையைப் போல் தவித்தேன். சுற்றி சுற்றி விழித்தேன். சுற்றி சுற்றி விழித்தேன். கண்ணீரின் துளிகளிலே நனைந்தேன். குற்றம் புரிந்தது போல் உள்ளெல்லாம் குமைந்து பரிதவித்தேன். குற்றம் புரிந்தது போல் உள்ளெல்லாம் குமைந்து பரிதவித்தேன். அப்போ முன்னால் அமர்ந்திருந்த இசைக்கவி முல்லை மலர் கொடுத்து, பண்ணரும் வெண்பாவில் அந்தாதி பாடு என சொல் கொடுத்தார். நான் என்ன நடக்குது என்ன ஏதுன்னு திக்குமுக்காடி போயிருக்கும் போது எனக்கு முன்னே அமர்ந்து இருந்த இசைக்கவி ரமணன் ஐயா அவர் கையில் இருந்த ஒரு மலரை எடுத்து என் கையில் கொடுத்து, முருகன் மேல ஒரு அந்தாதி பாடுறா, உலகம் என்பதுதான் அதோடைய முதல் சொல் அப்படின்னு ஒரு சொல்ல கொடுத்து அந்தாதி பாடுன்னு சொல்லிட்டார். அந்த கோவிலிலிருந்து நாங்கள் விடைபெற்று செல்வதற்கு முன்பே அந்த பதிகம் அந்தாதி 10 பாடல்களை வெண்பாவில் நான் பாடி அவருக்கு காட்டிவிட்டேன், அவருக்கு அனுப்பிவிட்டேன். அது பின்னாடி சொல்றேன். முன்னால் அமர்ந்திருந்த இசைக்கவி முல்லை மலர் கொடுத்து, பண்ணரும் வெண்பாவில் அந்தாதி பாடு என சொல் கொடுத்தார். தொடக்கம் உலகம் எனும் சொல். தொடக்கம் உலகு எனும் சொல். அதிலே தொடங்கியது என் உலகம். அதன் பின் வடபடினால் எனக்கு உலகம் என்றாகிவிட்டது. தொடக்கம் உலகு எனும் சொல். அதிலே தொடங்கியது என் உலகம். வடபழனி கோயில் அதன் பின் வாழிடம் ஆனதம்மா. வடபழனி கோயில் அதன் பின் வாழிடம் ஆனதம்மா. இப்படித்தான் முதலில் நான் வடபழனி கோவிலுக்கு சென்றேன். அடியவர்களை பொதுவாக இறைவன் என்ன செய்வான்னு சொல்லி சான்றோர்கள்லாம் சொல்லுவாங்க. அதாவது முதலில் தன் தரிசனத்தை ஏதோ ஒரு இடத்தில் காட்டி விடுவானாம். பிறகு அந்த தரிசனத்திற்காக ஏங்க வைக்கக்கூடிய நாட்களில் தான் அந்த அடியவனை பண்படுத்துவானாம். இது இறைவனுடைய அழகிலா விளையாட்டுகளில் ஒன்று என்று சான்றோர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த முருகன் என்னை அப்படித்தான் செய்தான். வடபழனி முருகன் பால தண்டாயுதபாணி என்னை ஆட்கொண்ட விதம் இப்படித்தான். முதலில் நான் சென்ற அந்த சந்திப்பை அவன் தரிசனமாக்கினான். எனது கடவுள் வழிபாடு எப்பவுமே ஒரு சந்திப்பு என்ற அளவிலோடு தான் இருக்கும். நான் மனதார உள்ளார எனது பூஜை என்பது எந்த சன்னிதானத்துக்கு சென்றாலும் ஒரு பாடல், அங்கே பிறக்கும் ஒரு கவிதை, அத்தோடு எனது பூஜை முழுமையடைந்துவிடும். அது எத்தனை பெரிய கவிதையானாலும் சரி, எத்தனை சிறிய கவிதையானாலும் சரி, ஒரு கவிதை, அது அங்கே இறைவன் எனக்கு அளிக்கக்கூடிய ஒரு கவிதை, அவனிடமிருந்தே சொல்லை மலராக வாங்கி அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அவன் தாள்களுக்கே அந்த சொற்களை அர்ச்சனை மலர்களாக சேர்த்து என் மனதையும் அதோடு கழற்றி வைத்துவிட்டு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தரமும் வெளியே வருவதுதான் என்னுடைய பூஜையாக இருக்கும். ஆரம்பத்தில் நான் முதலில் பாடினேன் அல்லவா, அந்த தாய்மானவர் துதியாக இருக்கட்டும், பெருவுடையார் துதியாக இருக்கட்டும், இரண்டுமே தஞ்சை பெரிய கோவிலுக்கும் மலைக்கோட்டைக்கும் சென்று சந்நிதியில் இருந்தபோது வந்து தோன்றிய கட்டளை கலித்துறை பாடல்கள், இறைவன் கொடுத்த பாடல்கள். இப்படியாகத்தான் என்னுடைய பூஜை இருக்கும். என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் கூட இதுதான் என்னுடைய பூஜையாக இருக்கும். இப்படி இருந்தவனை ஒரு கணத்தில் தன்னுடைய அழகு திருமுகத்தில் ஒரு சின்ன நகைப்பை காட்டிவிட்டு முருகன் மறைந்து விட்டான். அதன் பிறகு அப்படி ஒரு சிரிப்பை, அப்படி ஒரு இன்பத்தை என் வாழ்நாளில் அடைந்ததே இல்லை என்ற மகிழ்ச்சியில் திளைத்திருந்த நான், மகிழ்ச்சியின் முடிவில் அந்த விளிம்பில் இருந்து நான் கீழே குதித்த பிறகு எப்போது மறுபடியும் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் என்ற ஏக்கம் என்கிற நோய் என்னை பிடித்துக் கொண்டது. விடாமல் தினந்தோறும்
நான் அப்போது கல்கியில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அது எனக்கு மிகவும் தோதாக அமைந்து விட்டது. கல்கி அலுவலகம் ஈக்காட்டு தாங்கல் இருந்துச்சு. ஈக்காட்டு தாங்கல் இருந்து வடபழனி கொஞ்ச தூரம் தான். விடு வண்டிய காலையில சீக்கிரம் புறப்பட்டு நேர வடபழனி கோயிலுக்கு போயிடுவேன். கோயிலுக்கு போய் முருகனை பார்த்து ஒரு குறைந்தது ஒரு 15 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம், எப்பா இன்னைக்கு நீ இந்த சிரிப்பை காட்டிடுவியா, இன்னைக்கு நீ காட்டிடுவியா இந்த சிரிப்பை அப்படின்னு போய் நின்று அது கிடைக்காம ஆபீஸ்க்கு வந்துடுவேன். மறுபடியும் அலுவலகம் 6:30க்கு முடிந்த உடனே கோயிலுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு போவேன். இப்படி ஒரு வழக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு 2 மாத காலங்கள் இப்படி தினந்தோறும் அங்கு செல்ல வேண்டியது. அங்கே பல பாடல்கள், வந்த பாடல்கள், அங்கே சந்நிதியில் அமர்ந்து எழுதிய பாடல்கள் நினைவிருக்கும், சில பாடல்கள் மறந்தும் போய்விடும். நினைவிருந்த பாடல்களை பின்னர் பிரதி எடுத்து வடபழனி வசந்தம் இன்று உங்கள் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. மறந்த பாடல்கள் அனைத்தும் அவன் பாதமலர்களுக்கே அர்ச்சனை. இப்போ அந்த வடபழனி அந்தாதி எழுதினேன் இல்லையா, அதுல அந்த முதல் பாட்டை மட்டும் சொல்றேன். உலகம் என்று தொடங்கி நான் எழுதிய வெண்பா. உலகம் முழுவதும் உள்ளத்தில் வைத்தே இலகுறக் காக்கும் இறைவன். உலகம் முழுவதும் உள்ளத்தில் வைத்தே இலகுறக் காக்கும் இறைவன் மலர்ப்பதம் தேடி வருவார்க்கு அருள் தேனை குழைத்து அழித்து ஆடிக்கழிக்கும் அழல். உலகம் முழுவதும் உள்ளத்தில் வைத்தே இலகுறக் காக்கும் இறைவன் மலர்ப்பதம் தேடி வருவார்க்கு அருள் தேனை குழைத்தழித்து ஆடிக்கழிக்கும் அழல். இந்த பாடலை, இந்த வெண்பாவை நான் அங்கே பாடிய போது எனக்கு வயது 20, 19லிருந்து 20. இதன் பிறகு தொடர்ச்சியாக பல சமயங்களில் பல பாடல்கள், அதுவும் குறிப்பிட்ட ஒரு வகையான பாட்டு ஒரு நாளைக்கு போனப்போ ரெண்டு விருத்தம் வந்தது, அடுத்த நாளைக்கு போனப்போ ஒரு விருத்தம் வந்தது. இப்படி கண்டினியூட்டியா வேற வந்துட்டு இருந்துச்சு. அதாவது போனால் ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டை பாடி அந்த பாட்டை மனதார சொல்லி அங்கே வழிபட்டு விட்டு திரும்புவேன். சில நாட்களில் அங்கேயே ஒரு அந்தாதியும் நடந்தது. அந்த அந்தாதியாக வந்த கவிதையை இப்போது பார்க்கலாம். இதை வடபழனி வரம் என்று எனது வலைதளத்திலே பதிவிட்டிருக்கிறேன். வடபழனி வாழும் வடிவேலன் பாதம் தொடப்பழகி நாளும் தொடர்ந்தேன். வடபழனி வாழும் வடிவேலன் பாதம் தொடப்பழகி நாளும் தொடர்ந்தேன். கெடப்பழகி பாழான நெஞ்சை பகல் பார்க்க வைத்து என்னை கூழாகச் செய்தான் குழைத்து. வடபழனி வாழும் வடிவேலன் பாதம் தொடப்பழகி நாளும் தொடர்ந்தேன். கெடப்பழகி பாழான நெஞ்சை பகல் பார்க்க வைத்து என்னை கூழாகச் செய்தான் குழைத்து. குழைத்து உள சந்தன குங்கும வாசம் அழைத்து உளம் ஏறும் அழகாய். குழைத்துள சந்தன குங்கும வாசம் அழைத்து உளம் ஏறும் அழகாய். தழைத்துள ஆசை என்னும் காடெரிக்கும் அம்பிகை மைந்தனுக்கு பூசை தர என்றும் புகழ். தழைத்து உள்ள ஆசை என்னும் காட்டை எரிக்கும் அம்பிகை மைந்தனுக்கு பூசை தர என்றும் புகழ். உலகத்தை ஒரு நொடியில் சுற்றிய செவ்வேலன் உள்ளத்தில் ஆனந்த நிலை கொண்ட பாலன். உலகத்தை ஒரு நொடியில் சுற்றிய செவ்வேலன் உள்ளத்தில் ஆனந்த நிலை கொண்ட பாலன். கலகத்தை வேல் கொண்டு தூள் செய்த காலன். கவிதைக்கு தமிழ் காத்த ஞானானுகூலன். பலவித்தை கரசான ஈராறு தோழன் பாடுபவர். பலவித்தை கரசான ஈராறு தோழன் பாடுபவர் பக்கம் நின்றது கேட்கும் தோழன். புலவர்க்கு தமிழ் கூறும் வடபழனி பாலன். புகழ் மாலை நீதம் சொல்லி தொழுவாய் என் நெஞ்சே. புகழ் மாலை நீதம் சொல்லி தொழுவாய் என் நெஞ்சே. நெஞ்சத்தில் சூழ்கின்ற எண்ணங்கள் யாவும் நெருப்பென்று சுடர் வீச செய்கின்ற கண்கள். வஞ்சத்தில் வீழ்ந்தோர்க்கு படகாகும் கைகள். வனமுலைகள் கை சேர்க்க வடிவான மேனி. செஞ்சடைய நெற்றி விழி கணல் தந்த செம்மை. சேர்ப்பாக நீலமயில் அழகான ரூபம். அஞ்ச வரும் பகை மாய்க்கும் வடபழனி பாலன்.
அமர்கின்ற இடம் நெஞ்சம் அறிந்தாலே வெற்றி. அமர்கின்ற இடம் நெஞ்சம் அறிந்தாலே வெற்றி. வெற்றி வடிவேலனவன் வண்ணமயில் போதும் வேளையெல்லாமும் நம் செயல்கள் அது காக்கும். சுற்றி வருகின்ற வினை வாசனைகள் மாய்க்கும். சுடர் வீசும் எண்ணத்தை வண்ணமயமாக்கும். பற்றி வரும் கூற்று பயம் இல்லாமல் சாய்க்கும். பக்தி நிலை உள்ளவரை பரநிலையில் சேர்க்கும். கற்றைச்சடைக்காரி மகன் வடபழனி பாலன் கருணை மயில் தோழமையை பேணுக இப்போதே. கருணை மயில் தோழமையை பேணுக இப்போதே. போதையிலே புத்தி தடுமாறுகிற காலம். நாம் எங்கெல்லாம் தடுமாறுகிறோம்? நமக்கு காலம் எப்படியெல்லாம் இருக்கிறது? போதையிலே புத்தி தடுமாறுகிற காலம். பொன்னகையில் மண் நிலத்தில் மோகமுறும் காலம். பாதையிலே பாவையரின் மேனிகளின் மீது பற்று வரக்கூடும் ஒரு காமத்தின் காலம். நீதமில்லா செய்கைகளை நாம் செய்யும் காலம். நித்தியமும் சத்தியத்தை நினையாத காலம். சீதநிலா சடையர் மகன் வடபழனி பாலன் சீரடிகள் பற்றிவிடில் குற்றமெல்லாம் போமே. சீரடிகள் பற்றிவிடில் குற்றமெல்லாம் போமே. ஓமென்ற பிரணவத்தின் பொருளோடு வந்தான். முருகன் எப்படி வந்தான்? ஓமென்ற பிரணவத்தின் பொருளோடு வந்தான். ஒளி சிந்தும் ஈராறு விழியோடு வந்தான். தாமதிக்காமலோர் வேலோடு வந்தான். தமிழ் காக்க சங்கத்தின் தலைமையாய் வந்தான். ஓமென்ற பிரணவத்தின் பொருளோடு வந்தான். ஒளி சிந்தும் ஈராறு விழியோடு வந்தான். தாமதிக்காமல் ஓர் வேலோடு வந்தான். தமிழ் காத்த சங்கத்தின் தலைமையாய் வந்தான். நாமங்கள் பல கூடி அர்ச்சிக்க வந்தான். நயமான குறவள்ளி பூஜிக்க வந்தான். மாமன் மாலன் போற்றும் வடபழனி பாலன் மலர்பாதம் பணிவோர்கள் எல்லோரும் ஞானி. மாமன் மாலன் போற்றும் வடபழனி பாலன் மலர்பாதம் பணிவோர்கள் எல்லாரும் ஞானி. ஞானம் ஒரு முகம். எத்தனை முகம் முருகனுக்கு? ஞானம் ஒரு முகம் தந்தை குறை சொல்லி காட்ட. ஞாலம் ஒரு முகம் ஒற்றை நொடி சுற்றி பார்க்க. சேனை ஒரு முகம் அந்த சுரன் அழிவை மாற்ற. செவ்விளமை முகம் எங்கள் தமிழ் வள்ளி பார்க்க. ஞானம் ஒரு முகம் தந்தை குறை சொல்லி காட்ட. ஞாலம் ஒரு முகம் ஒற்றை நொடி சுற்றி பார்க்க. சேனை ஒரு முகம் அந்த சுரன் அழிவை மாற்ற. செவ்விளமை முகம் செவ்விளமை முகம் எங்கள் தமிழ் வள்ளி பார்க்க. வானம் ஒரு முகம் நாங்கள் பழனிதனில் பார்க்க. வண்ண மயில் முகம் சோலை பதியில் நடம் ஆர்க்க. யானை எனும் முகன் இளவல் வடபழனி பாலன் யாவர்க்கும் எளியன் என பாட்டு முகம் காட்டும். யானை எனும் முகன் இளவல் வடபழனி பாலன் யாவர்க்கும் எளியன் என பாட்டு முகம் காட்டும். இந்த பாட்டு முகம் காட்டும் முருகனின் விளையாடல்கள் என்னென்ன? காட்டுக்குள் கிழவன் என வந்த விளையாடல். காட்டுக்குள் கிழவன் என வந்த விளையாடல். கனி சுட்ட கதை சொன்ன அன்பு விளையாடல். பாட்டுக்குள் திருப்புகழில் கொஞ்சி விளையாடல். பாட்டுக்குள் திருப்புகழில் கொஞ்சி விளையாடல். பாதாதி கேசத்தில் அழகின் விளையாடல். பாதாதி கேசத்தின் அழகு விளையாடல். மேட்டுக்குள் கோவில்கள் வான விளையாடல். மென்மலர் பாதத்தில் தண்டை விளையாடல். மேட்டுக்குள் கோவில்கள் வான விளையாடல். மென்மலர் பாதத்தில் தண்டை விளையாடல். நாட்டுக்குள் வாழும் அருள் வடபழனி பாலன் நல்ல விளையாடல்கள் சொல்ல முடியாதே. நாட்டுக்குள் வாழும் ஒரு வடபழனி பாலன் நல்ல விளையாடல்கள் சொல்ல முடியாதே. அவன் என்ன செய்வான் தெரியுமா? யாதென்று குறை கேட்டு வரம் அருள மாட்டான். என்னப்பா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு குறைய கேட்டு
அதுக்கப்புறம் அவன் கொடுக்க மாட்டான். யாதென்று குறை கேட்டு வரமருள மாட்டான். அப்புறம் என்ன பண்ணுவான்? யாதொன்றும் குறைவாராது அருளி வினை செய்வான். குறை வந்து கேட்டு கொடுக்கிற பிசினஸ் எல்லாம் இல்ல, குறைய வராம ஆக்கிடுவான் அவன். யாதென்று குறை கேட்டு வரமருள மாட்டான். யாதொன்றும் குறைவாராது அருளி வினை செய்வான். தீதென்ன நாம் சொன்ன பின் காக்க மாட்டான். அப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா, இதனால எனக்கு தீமை வருதுப்பா அப்படின்னு நாம சொன்னதுக்கு அப்புறம் நம்மளை காப்பது அப்படின்ற இது இல்லை. தீதென்ன நாம் சொன்ன பின் காக்க மாட்டான். தீது வரும் முன்னாலே திசையெட்டும் காப்பான். சேதிகளை கேட்டு பின் சேமம் தர மாட்டான். சேமத்தை சேதியென நமக்கு அருளி செய்வான். தூது வரும் பாட்டில் மகிழ் வடபழனி பாலன். துணையுண்டு பிறகென்ன பயமில்லை வேல்வேல். தூது வரும் பாட்டில் மகிழ் வடபழனி பாலன். துணையுண்டு பிறகென்ன பயம் இல்லை வேல்வேல். இப்படிப்பட்ட வேலின் அம்சம், அவனுடைய வேல்ல எத்தனை அம்சம் இருக்கு தெரியுமா? வேலந்த வேல் எங்கள் தோகை மயில் அம்சம். வேந்தனவன் வேந்தெங்கள் சங்கரியின் அம்சம். காலந்த கால் எங்கள் கணபதியின் அம்சம். கருணையது கருணையம் தமிழ் மொழியின் அம்சம். சூலந்த சூல் எங்கள் சுடர்விழியன் அம்சம். சுந்தரமும் எங்கள் அவன் மாலன் வடிவம்சம். ஞாலத்தை காக்கின்ற வடபழனி பாலன். நலம் யாவும் சேர்க்கின்ற முழு இறையின் அம்சம். ஞாலத்தை காக்கின்ற வடபழனி பாலன். நலம் யாவும் சேர்க்கின்ற முழு இறையின் அம்சம். அவன் கண்ணு எப்படி தெரியுமா இருக்கும்? சங்காரம் செய்யும் போது தீ உமிழும் கண்கள். சங்கரி அணைக்கையில் தேன் உமிழும் கண்கள். சங்காரம் செய்யும் போது தீயுமிழும் கண்கள். சங்கரி அணைக்கையில் தேன் உமிழும் கண்கள். பங்கு பெறும் தெய்வானை பக்கத்தில் நிற்க பார்க்கையில் குகனுக்கு பால் உமிழும் கண்கள். சங்கத் தமிழ் புலவர் கவி கேட்கும் போது சாந்தமுக முருகனுக்கு மது உமிழும் கண்கள். சங்கத் தமிழ் புலவர் கவி கேட்கும் போது சாந்தமுக முருகனுக்கு மது உமிழும் கண்கள். எங்கெங்கும் ஒளி வீசும் வடபழனி பாலன். ஏரகனின் கண்கள் அவை ஏகாந்தமன்றோ. எங்கெங்கும் ஒளி வீசும் வடபழனி பாலன். ஏரகனின் கண்கள் அவை ஏகாந்தமன்றோ, ஏகாந்தமன்றோ. இப்படி ஒவ்வொரு பாடல்களாக எழுதிய கவிதைகள் ஒரு சொல்லிலும் ஒரு பொருளிலும் அந்தாதியாகவே நிறைந்து வந்தது. எனக்கும் பரவசம், கேட்கும் உங்களுக்கும் இப்போது பரவசமாக இருக்கும். ஏனென்றால் அப்படிப்பட்ட பரவசங்களின் நாயகன் முருகன், கவிதையின் நாயகன். நான் முருகனை எப்போதும் கவிதையின் நாயகனாகத்தான் கொண்டாடுவேன், கருதுவேன். ஏனென்றால் தமிழின் யாப்பில், முத்தமிழின் யாப்பில் குறிப்பாக திருப்புகழை போல ஒரு பாடலமைப்பு அதற்கு முன் இருந்ததில்லை. அதற்கு பின் அதை வண்ணப்பாடலாக இலக்கணப்படுத்தினாலும் கூட திருப்புகழின் அளவுக்கு எளிமையும் உள்ளே அருளும் பக்தியும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனுமாக ஒரு அருள் நூல் என்பது அதன் பிறகு உருவாகவே இல்லை. அது அப்பேற்பட்ட அருட்கவியான அருளியனாளரால் அருளப்பட்டது. அப்படி திருப்புகழை, அதாவது திருப்புகழை பாட பாட வாய்மணக்கும் என்று கூட பாடல் உண்டு. அப்படி ஒரு மனிதனின் நாப்பயிற்சியிலிருந்து தொடங்கி அவனது மனப்பயிற்சியை செய்து அவனை இறையை நோக்கி ஈடுபடுத்தக்கூடிய திருப்புகழை போல ஒரு இலக்கியம் இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லை. அதன் காரணமாகவே முருகனை கவிதையின் தலைவன் என்றே போற்ற தகுந்தது. இப்போ இன்னொரு பாட்டு. இன்னும் ஒரு முறை விடையாடிக் கொள்கிறேன், அவை பொறுக்க. ஒரு கவிதை போட்டியுடைய தலைப்பு சுற்றி நில்லாதே போ என்பது தலைப்பு. சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுவேல் என்பது பாரதியாரின் வாக்கு.
இந்த வாக்கை தலைப்பாக கொடுத்திருந்தார்கள். சுற்றினில்லாதே போ பகையே, சுற்றினில்லாதே போ என்பது தலைப்பு. இந்த தலைப்பை கொண்டு ஒரு கவிதை எழுத வேண்டும். நானும் பலமுறை எழுதி பார்த்தேன், சிந்தித்து பார்த்தேன், கவிதை வரவில்லை. என்னடா பண்றது, கவிதை போட்டியாச்சே, அனுப்பணுமே கவிதையன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ, சரி அன்று வடபழனி முருகன் கோவிலுக்கு செல்வதாக இருந்தது நண்பர்களோடு. அங்கு போயிருந்தேன். அங்கே சந்நிதியில் வழக்கம் போல அந்த வரிசையில் நின்று முருகனை தரிசிக்க நின்று கொண்டு இருக்கும் போது இந்த பாடலுடைய முதல் சில அடிகள் பிறந்தன. அவ்வளவுதான் அவன் கொடுப்பான். இந்த கொஞ்சமா நகை காட்டிட்டு மறைஞ்சு போயிட்டான் இல்லையா, அவ்வளவுதான் அவன் கொடுப்பான். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து டெவலப் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படி சில அடிகள் முதலில் சந்நிதியில் பிறந்தன. நல்ல வேளை அவை நான் வீடு செல்லும் வரை ஞாபகம் இருந்தன. பிறகு அந்த கவிதையை முழுமையாக நிறைவு செய்து அந்த போட்டிக்கு அனுப்பி வைத்தேன். போட்டியோட ரிசல்ட் என்னன்னு கேட்காதீங்க, அதை நான் இங்கே சொல்ல விரும்பல. ஏன்னா அது ஒரு பாரதியார் என்பது தலைப்பு. குறிப்பா அந்த தலைப்புலையும் அவர்கள் எதிர்பார்த்தது தேசப்பற்று என்பதும் சமூக விடுதலை என்பதும். எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் அந்த கவிதைக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த போட்டி என்னாச்சுன்னு தெரியல. இதுதான் அந்த பாட்டு. சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல், சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல், குன்றம் இருக்கும் இடங்களில் எல்லாம் குமரன் இருப்பான் என்பதனால், குன்றம் இருக்கும் இடங்களில் எல்லாம் குமரன் இருப்பான் என்பதனால், நின்று சிரிக்கும் தெய்வம் ஒரு நாள் நெஞ்சு திறக்கும் என்பதனால், வென்று கொழிக்கும் பகையை உண்மை வென்று முடிக்கும் என்பதனால், இன்று கிளைக்கும் வேர்கள் இனிமேல் இதயம் பிளக்கும் என்பதனால், சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல், சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல், உண்மையறிந்தோர் நெஞ்சத்தில் எவ்வூரும் இருக்காதென்பதனால், உண்மையறிந்தோர் நெஞ்சத்தில் எவ்வூரும் இருக்காதென்பதனால், வன்மை நிறைந்தோர் உள்ளத்தை ஒரு வசவு கிழிக்காதென்பதனால், நன்மை இருக்கும் திசை பார்த்தே நம் நாடு நிலைக்கும் என்பதனால், நன்மை இருக்கும் திசை பார்த்தே நம் நாடு நிலைக்கும் என்பதனால், தன்மை தன்மை வன்மை எல்லாம் தழைத்த நிலம் இது என்பதனால், சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல், சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல், துள்ளும் துள்ளல் காற்றை கீறத் தோன்றும் மின்னல்கள், துள்ளும் துள்ளல் காற்றை கீறத் தோன்றும் மின்னல்கள், துளைத்த வானில் தொடர்ந்து மழையின் தூறல் பின்னல்கள், சொல்லும் வாய்கள் எதுவும் தெய்வ சுவையை கண்டதில்லை, சொல்லும் வாய்கள் எதுவும் தெய்வ சுவையை கண்டதில்லை, சுவையை கண்டார் முயன்றும் கூட ஒரு சொல்லை விண்டதில்லை, யாவும் ஒரு நாள் சங்கமம் அதுதான் யாக்கை சரணாகும், யாவும் ஒரு நாள் சங்கமம் அதுதான் யாக்கை சரணாகும், யார் சொன்னாலும் மாறா உண்மை யாருக்கும் பொதுவாகும், சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல், சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல் என்று அந்த பாடல். இப்போ இதுதான் இந்த சிறிய கவி உரையின் நிறைவு பகுதியாக நான் எடுத்துக்கொண்டு வந்த எனக்கு மிகவும் பிடித்த மனதுக்கு நெருக்கமான பல இடங்களில் நான் உண்மையிலேயே என்னை எழுதி வைத்திருக்கும் வடபழனி பதிகம் என்கிற பாடல். தண்டாயுதபாணி தமிழ் கேட்டே இப்பதிகம் கொண்டான், அவனே கொடுத்தவனும், அவன்தான் தமிழை கேட்டான், அவன்தான் இந்த பதிகத்தை எழுதி கொண்டான், அவன்தான் இந்த பதிகத்தை வாங்கி கொண்டான். தண்டாயுதபாணி தமிழ் கேட்டே இப்பதிகம் கொண்டான், அவனே கொடுத்தவனும், செண்டாய் கொடியாய் சிறிய கொசுவாக வேணும், வடபழனில கொசு ஜாஸ்தி,
செண்டாய் கொடியாய் சிறிய கொசுவாக வேணும் வடபழனி வாழ்தல் வரம். கொடியாய் சிறிய கொசுவாக வேணும் வடபழனி வாழ்தல் வரம். வடபழனி முருகென்னும் வடிவழகை கண்ணுற்ற வாழ்த்துடைய திருநாளிலே. வடபழனி முருகென்னும் வடிவழகை கண்ணுற்ற வாழ்த்துடைய திருநாளிலே என்னை வருடியது சிறு தென்றல் விலகியது பிடி மாயம் வாழ்க்கையின் பொருள் தெரிந்தது. கடகடன விழி அருவி கண்ணம் நனைத்து என்னை கழுவி ஒரு நிலை தந்தது. கடகடன விழி அருவி கண்ணம் நனைத்து என்னை கழுவி ஒரு நிலை தந்தது. எழில் கலாபத்தில் ஓர் ஒளி என் நெஞ்சத்தில் ஊடுருவி கருணை முகமலர் தந்தது. திடமனது குழந்தை கை பட்டதொரு சிறு கூழாய் திறனன்றி சரணன் என்றது. திடமனது குழவிகரம் பட்டதொரு கூழென்று திறனற்று சரண் என்றது. வந்த திவ்ய கலாபத்தில் பொன்னிற செவ்வேல் என் திசைமறைய என்னை தொட்டு. அட இனிமை இது புதுமை ஆண்டவா உன் மகிமை ஆசை மொழி சொன்னதம்மா. அட இனிமை இது புதுமை ஆண்டவா உன் மகிமை ஆசை மொழி சொன்னதம்மா. என்னை தஞ்சைக்காரன் என்று நான் பிறப்பால் மதுரைக்காரன், எனது பூர்வீகம் மதுரை. என் அன்னை மீனாட்சி உமை பாலனின் காட்சி என்னை ஆட்கொண்டிருந்ததம்மா. என் அன்னை மீனாட்சி உமை பாலனின் காட்சி என்னை ஆட்கொண்டிருந்ததம்மா. உங்களுக்கெல்லாம் தெரியுமா, கனவு வரும் நிமிடம் எது, நினைவு வரும் வழியும் எது? கனவு வரும் நிமிடம் எது, நினைவு வரும் வழியும் எது கருத்துக்கு தெரியுமாமோ? ஒரு கடவுள் அவன் குரு எனும் ஓர் வடிவாகி வரும் நேரம் கழுதைக்கு புரியுமாமோ? எனது வழி எனது வாழ்வு எனது எனும் சிந்தை எத்தனை பிள்ளைத்தனம். எனது வழி எனது வாழ்வெனதெனும் சிந்தை எத்தனை பிள்ளைத்தனம். அதை என்னெஞ்சறிந்துவிட சின்னஞ்சிறுமயிலில் என் முன்னம் தெய்வப்பதம். மனதிலோர் ஆச்சரியம் மறுகணம் யுகத் துன்பம். மனதிலோர் ஆச்சரியம் மறுகணம் யுகத் துன்பம் மாறியடி புயலானது. எப்படி கந்தன் முன் முகம் காட்டிவிட்டு மறைந்த அந்த கணம். மனதிலோர் ஆச்சரியம் மறுகணம் யுகத் துன்பம் மாறி அடி புயலானது. வந்து வாழ்விப்பதார் இன்று வீழ்ந்திடச் செய்வதார் வாழ்க்கையோர் புதிரானது. ஆனால் அங்கே அனைவரும் இருந்த இடம் அரை நொடியில் கடவுளுடன் அறிவிலியை வைத்ததம்மா. அரை நொடியில் கடவுளுடன் அறிவிலியை வைத்ததம்மா. என் அன்னை மீனாட்சி உமை பாலனின் காட்சி என ஆட்கொண்டிருந்ததம்மா. நான் வெறும் வெற்று காகிதம். தாயின் கருவறையிலே ஏதுமற்ற வெண்ணிற தாளாய் கிடந்த நேரம். இந்த தரையில் விழுந்ததும் அத்தியாயம் ஒவ்வொன்றும் தானாய் பதிந்த நேரம். நாம் அனைவருமே வெற்று காகிதமாக இந்த உலகத்திற்கு வருகிறோம். நமது வாழ்க்கை ஒவ்வொரு அத்தியாயங்களாய் நம்மில் காலம் கடவுளால் எழுதப்படுகிறது. தாயின் கருவறையிலே ஏதுமற்ற வெண்ணிற தாளாய் கிடந்த நேரம். இந்த தரையில் விழுந்ததும் அத்தியாயம் ஒவ்வொன்றும் தானாய் பதிந்த நேரம். நேயமும் பக்தியும் காமமும் பொய்மையும் நெஞ்சை நிறைத்த நேரம். நெஞ்சை எதுவெல்லாம் நிறைக்கின்றன? வெறும் கெட்ட விஷயம் மட்டும்தான் கிடையாது. நேயம் நிறைக்கிறது, பக்தி நிறைக்கிறது, காமம் நிறைக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ரொம்ப எளியதாக நினைக்கும் பொய்மையும் நெஞ்சை நிறைக்கிறது. நேயமும் பக்தியும் காமமும் பொய்மையும் நெஞ்சை நிறைத்த நேரம். சென்ற நேற்றோடு நின்றபடி காற்றோடு வெந்தபடி நெளிந்தே கிடந்த நேரம். நேற்றை தவிர நாம் வேற எதையாவது சிந்திக்கிறோமா? மனத்தை சில நொடிகள் நாம் அமைதிப்படுத்தி பார்த்தால் நேற்றை தவிர நாம் வேறு எதையாவது சிந்திக்கிறோமா? நேற்றுதான், இந்த நேற்றிலேயே உடலும் மனம். சென்ற நேற்றோடு நின்றபடி காற்றோடு வெந்தபடி நெளிந்தே கழித்த நேரம். நாயினேன் தாழ் நீக்கி எழுத்துக்கள் மட்டுமே நஞ்சாய் நிறைத்த நேரம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு வெள்ளத்தாளா நம்ம பிறந்து வந்திருக்கிறோம். நம்ம மேல எழுத்துக்கள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஒரு காலம் கழித்து பார்த்தால் நமக்குள்ள இருந்த அந்த குழந்தைத்தனம், அந்த பிள்ளைத்தனம், இந்த உண்மையான கடவுள்தனம் என்கிற வெள்ளைத்தன்மையே இல்லாமல் முழுக்கவும் நம்மேல் எழுதப்பட்ட எழுத்துக்களா இருக்கிறது. நம்மேல் நாம் கட்டமைத்த பிம்பம், நம்மேல் பிறர் கட்டமைத்த பிம்பம், இப்படியாக ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிறது. உண்மையிலேயே
நாம் இறைவனின் பாதத்தை விட்டு தாயின் கருவறையில் தஞ்சம் புகுந்து சில மாதங்கள் இருந்து இந்த உடலை எய்தி இந்த உடலிலிருந்து மனிதராக பிறக்கிறோமே, அந்த பிறந்த கணத்தில் இருக்கக்கூடிய கடவுள் தன்மை பின்னால் மறைந்து விடுகிறது. நாயினேன் தாழ் நீங்கி எழுத்துக்கள் மட்டுமே நஞ்சாய் நிறைத்த நேரம், எது நான் என்ற கேள்வியோடு தாளே மறந்து போய் நடுவீதி கண்ட நேரம், இப்படி நான் இருந்த நேரத்தில் ஆயக்கலை நாயகன் ஆதிமகன் கண்களால் அறிவினை தந்தான் அம்மா. என் அன்னை மீனாட்சியுமை பாலனின் காட்சி என்னை ஆட்கொண்டிருந்ததம்மா. உண்மையிலேயே அந்த கணத்தில் அவன் எனக்கு ஒரு அறிவை கொடுத்தான். அது என்ன அறிவுங்கிறது அந்த பதிகத்திலேயே வரும். ஆனா அதுக்கு முன்னாடி வாழ்க்கையில நான் சந்திக்காத உண்டு. என்ன தெரியுமா? அத்தனை அருகிலே அழகனை முருகனை அதுவரை கண்டதில்லை. அத்தனை அருகிலே அழகனை முருகனை அதுவரை கண்டதில்லை. என்னை அறிவில் உலுக்கியே விழி கசிய அதுவரையில் அவனுமே தொட்டதில்லை. பலமுறை கனவுகளில் பராசக்தியை பார்த்திருக்கிறேன். எனக்கு தெரிந்தவர்கள், நான் பரிச்சயமாகாதவர்கள், நான் பின்னால் பார்க்க போகும் நபர்களுக்கான முகங்களில் எல்லாம் பராசக்தி எனக்கு காட்சி அளித்திருக்கிறாள். அந்த கணங்களில் பாதி கனவில் கவிதை வந்து விழித்து எழுதி கொண்டு படுத்த கனமெல்லாம் உண்டு. ஆனால் முருகன் என்னை அறிவில் உலுக்கியே விழிகசிய அதுவரையில் அவனுமே தொட்டதில்லை. பொத்தன பழவினை பொடியன தூளென புதையவே வீழ்ந்ததம்மா. பொத்தன பழவினை பொடியன தூளென புதையவே வீழ்ந்ததம்மா. என்ற புத்தியில் அற்புதம் இழைத்தது ஒரு முத்துரதம் புதியதாய் நின்றதம்மா. என்ற புத்தியினில் அற்புதம் இழைத்தது ஒரு முத்துரதம் புதியதாய் நின்றதம்மா. முத்து மணி கொட்டி வரும் முருகன் சிரிப்பு முகம் முழுதும் தெரிந்து விட்டால், முத்துமணி கொட்டி வரும் முருகன் சிரிப்பு முகம் முழுதும் தெரிந்து விட்டால், மனம் முனகுவது நீங்கி அதன் முயற்சிகள் நீங்கி ஒரு முகை போல் குவியும் அம்மா. அப்ப முகத்தை மட்டும் ஒரு வாட்டி முழுசா பார்த்துட்டா என்ன ஆகும்? மனம் முணங்குறது நீங்கும். முணங்குறது மட்டுமா நீங்கும்? அதன் பிறகு தான் எதையெல்லாம் ஓடி சென்று பற்ற வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த முயற்சிகள் எல்லாம் நீங்கும். நீங்கி என்ன ஆகும்? அது ஒரு முகை மாறி மூடிக்கும். ஒரு முகை எப்போது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற இந்த மனம் ஒரு முகையாக மூடுகிறதோ, பிறகு ஒரு நாள் அந்த மனம் மலரும். அந்த மலருக்குள் உள்ளே இருக்கும் ஒளியாக இறைவன் இருப்பான். மனம் முனகுவது நீங்கி என் முயற்சிகள் நீங்கி அது முகைபோல் குவிந்ததம்மா. அது மட்டுமா? அத்தர் மனம் சந்தனமும் தூபமிடும் வாசனையும் ஆண்டே கிடந்ததம்மா. என் அன்னை மீனாட்சி உமை பாலனின் காட்சி என்னை ஆட்கொண்டிருந்ததம்மா. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற அறிவை அங்கே கற்றுக்கொண்டேன். ஒரு சினிமா தியேட்டருக்கு போறோம். திரை இருக்கிறது. அந்த திரை மேல் மழை அடிக்கிறது. திரையில் மழை அடிக்கிறது. அந்த திரையில் வெயில் அடிக்கிறது, வெப்பம் அடிக்கிறது, நெருப்பு பிறக்கிறது. ஆனால் திரைக்கு ஒன்றும் ஆவதில்லை. அது வெறும் காட்சி, திரையின் மேல் இடப்படும் காட்சி. இந்த மனதும் இந்த உடலும் அதன் மேல் இருக்கக்கூடிய பொறிகளும் இந்த புலன்களும் அதனால் ஏற்படும் ஆசைகளும் அத்தகைய காட்சிகளே. அந்த காட்சிகளை தாண்டி உண்மையில் திரை என்பது முன்னர் சொன்னது போல ஒரு வெள்ளை திரையாக இருக்கிறது. அந்த வெள்ளை திரைதான், அந்த ஏதுமற்ற சலனம் எதுவுமற்ற அந்த வெள்ளை திரைதான் நம் கடவுள் தன்மை. திரையோடு காட்சி வரும், திரையில் நெருப்பு விடும், திரை அதுவும் எரிந்திடாது. ஒரு தினத்தில் பகலும் வரும், உடனே இருட்டு வரும், திட்டம் இது மாறிடாது. தரையோடு இருக்கும் வரை நான் இன்றி விழிப்புக்கு தனி வழிகள் ஏதும் இல்லை. நான் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுன்னு நான் நினைச்சுட்டா தான் மனசுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த மனசுன்னு ஒண்ணு இருந்தா தான் அதை தூய்மைப்படுத்தி அதற்குள் இறைவனை நாட்ட முடியும். இது ஒரு வித்தியாசமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இறைவனிடம் செல்ல, இறைவனோடு நாம் ஒன்றர கலக்க நான் இல்லாமல் இருக்க வேண்டும். இதுதான் தத்துவம். ஆனால் அந்த நான் இல்லாமல் போவதற்கு முதலில் நான் என்ற பொருள் வேண்டும். அங்கே மனம் என்கிற ஒரு வஸ்து வேண்டும். அதற்குள் இறைவனை நிறுத்தினால்தான் நான் இல்லாமல் போக முடியும். எப்படி ஒரு டிசைன் வச்சிருக்கலாம் பாருங்க. தரையோடு இருக்கும் வரை நானின்றி விழிப்புக்கு தனி வழிகள் ஏதும் இல்லை. அந்த தானை மறக்காது தரைவாழ்வு விடிவு பெற தங்கிடும் வழிகள் இல்லை. விரைவாக செல்கின்ற காலத்தின் ஓட்டத்தில் வீற்றிருந்தாரும் இல்லை. யாரு உட்கார்ந்தேலாம் இல்ல. விரைவாக செல்கின்ற காலத்தின் ஓட்டத்தில் வீற்றிருந்தாரும் இல்லை. அதில் வீணாக அலைபவர் தேடலை பயணமாய் வீதிகள் பார்த்ததில்லை. இருக்கும்.
அலைச்சல் அப்படி என்பது தேடல் அலைச்சலில் கொண்டு சேர்க்கும். ஆனால் அந்த அலைச்சல் நாம் எதை நோக்கி தேடுகிறோம், எதற்காக தேடுகிறோம் என்ற பொருள் கிடைக்கும் பொழுது அது பயணமாய் மாறுகிறது. உங்களுக்கு அலைய பிடிக்குமா, பயணம் போக பிடிக்குமா? பயணம்தான். பயணம்தான் அனைவருக்கும் பிடிக்கும். அலைச்சல் பயணமாக மாறுவது எப்போதென்றால் நாம் எதை நோக்கி போகிறோம், எதற்காக போகிறோம் என்ற காரணங்கள் தெரியும் வரை. இந்த மானிட வாழ்க்கையும் அப்படித்தான். இன்றைய நாளை, இன்றைய கூட்டத்தை நிறைவு செய்த பிறகு நாளை நான் எதை நோக்கி தேடப் போகிறேன் என்ற பொருள் எனக்கு தெரிந்திருந்தால் தான் அது நாளை என் பயணம். ஏதோ நாளைக்கும் விடியும், நாளைக்கும் வேலை பார்ப்பேன், நாளைக்கும் வீட்டு வேலை செய்வேன், நாளைக்கும் அலுவலகம் போய் வேலை பார்ப்பேன், முடிச்சு சாப்பிடுவேன், படுத்து தூங்குவேன் அப்படின்றதா அது அலைச்சல் தான். வீணாக அலைபவர் தேடலை பயணமாய் வீதிகள் பார்த்ததில்லை. ஏன் வீதிகள் பார்த்ததில்லைன்னு வந்ததுன்னா, அலைகிறவன் வீதி அழக பார்க்க மாட்டான், பயணம் போறவன் தான் வீதி அழக பார்ப்பான். நம் வாழ்வில் ஒவ்வொரு கணமும் நமக்கு அமைந்திருக்கக்கூடிய வீதி, அதில் இருக்கக்கூடிய அழகான மரங்கள், வீடுகள், அலங்காரங்கள். அரைந்தே இவற்றை என் அடிநெஞ்சில் மேடையிட்டு அறிவாய் கொடுத்தான். அம்மா சும்மா கொடுக்கல, கொடுத்தா கேட்க மாட்டேன், பல்லான்னு வச்சான். தெளிஞ்சு பார்த்தா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் மண்டக்குள்ள ஏறுது. அரைந்தே இவற்றை என் அடிநெஞ்சில் மேடையிட்டு அறிவாய் கொடுத்தான் அம்மா. என் அன்னை மீனாட்சியுமை பாலனின் காட்சி என்னை ஆட்கொண்டிருந்ததம்மா. தொட்டுவிடும் ஒரு மழையின் துளி நோக்கியே விதைகள் துவக்கும் தவத்தை மண்ணில். விதைகள் மண்ணுக்குள்ளே மூடி கிடக்கின்றன. எதற்காக? ஒரு துளி மழை, ஒரு துளி நீர் நமக்குள் விழும் என்ற காத்திருப்பிற்காக. அந்த ஒரு துளி நீர் அதற்குள் விழுந்து விட்டால் பின் தனக்குள் இருக்கும் லட்சோப லட்சம் கேள்விகளை விரித்து 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 மரமாக வளர்கின்றார். தொட்டு விடும் ஒரு மழையின் துளி நோக்கியே விதைகள் துவக்கும் தவத்தை மண்ணில். துளி தொட்டுவிட்டால் கொண்ட கேள்வியின் குறிகளை தொடர்ந்தே விரிக்கும் விண்ணில். பட்டு மெத்தை தூக்கம் பஞ்சனை கொண்டாலும் பஞ்சமோ கேள்வி நிற்க. நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்வியில நின்னாதான் நமக்கு தூக்கம் வரும். பட்டு மெத்தை தூக்கம் பஞ்சனை கொண்டாலும் பஞ்சமோ கேள்வி நிற்க. அந்த பக்குவம் அடைந்தவுடன் பட்டினத்து அடிகள் வழி பாடங்கள் நாமும் கற்க. ஒருவேளை பக்குவம் வந்துருச்சுன்னா நம்ம பட்டணத்தார மாதிரி போயிடுவோம் போல, நம்ம தெரியல. அந்த பக்குவம் அடைந்தவுடன் பட்டினத்து அடிகள் வழி பாடங்கள் வாழ்வில் கற்க. முட்டி வரும் கோபமும் ஆசையும் காமமும் முழுமைக்கு நாமும் இல்லை. என்னப்பா நீ ரொம்ப லேபிள் பண்றிய, நமக்கு நேயம் மட்டும் இல்ல, காமம் இருக்கு, பொய்மை இருக்கு, எல்லாம் இருக்குன்னு சொல்றிய. இருக்கு, ஆனா அது மட்டும் நம்ம இல்ல, இன்னமும் நம்மள்ட்ட இருக்குங்கிறத சொல்ல வரேன். முட்டி வரும் கோபமும் ஆசையும் காமமும் முழுமைக்கு நாமும் இல்லை, அது சின்ன மூட்டை. அந்த முடிச்சை அவிழ்க்கின்ற காலம் நெருங்கிய பின் முயற்சிகள் தேவையில்லை. அவன் என்னதம்மா எனக்கு அறிவா கொடுத்தான், அட்டவணை இட்டு பணி ஆற்றி கிடத்தலையே ஆதி கடன் என்றான் அம்மா. நம் கடன் பணி செய்து கிடப்பதேன்ட்டான். வேலை செய், உன் உடல் இருக்கும் வரை, உன் ஆவி ஒத்துழைக்கும் வரை வேலை செய், பணி செய், நல்ல பணியை செய் அப்படின்ட்டான். அதுதான் எனக்கு கிடைத்த அறிவு. அட்டவணை இட்டு பணி ஆற்றி கிடத்தலையே ஆதி கடன் என்றான் அம்மா. என் அன்னை மீனாட்சியுமை பாலனின் காட்சி என்னை ஆட்கொண்டிருந்ததம்மா. காளிமகன் என் முன்னம் காற்றாகி வந்த திரு காட்சியை கண்டு கொண்டேன். அவன் கவிதை நெருப்பிலே கனலின் தெரிப்பிலே கால்பற்றி நின்று கொண்டேன். தோள் அழகன் மயிலுடன் நிற்கின்ற நாயகன் தோற்றத்தை கண்டு கொண்டேன். மனம் தூளாய் சிதறி அவன் தாளில் மலர்களாய் துரும்பாக கண்டு கொண்டேன். வேள் இருக்கும்படி வடவடனி மீதில் என் மனதினில் என்று கொண்டேன். அந்த வேளையில் நான் என்னுடைய மனசுலதான் முருகன் இருக்காங்கிறத அங்க பார்த்துட்டேன். அந்த நேரம் பார்த்து இசைக்கவையா ஒரு மலரை கொடுத்தார். வேள் இருக்கும்படி வடவழனி மீதில் என் மனதினில் என்று கொண்டேன். அந்த வேளையில் மலர் வந்து தான் என்று பதில் சொல்ல வெற்றியை கண்டு கொண்டேன். ஆள் இருக்கும் புவி அத்தனையும் ஒரு நொடியில் அத்தமனமானதம்மா. என் அன்னை மீனாட்சியுமை பாலனின் காட்சி என்னை ஆட்கொண்டிருந்த முழுவதும் சிற்றரும் என் மீது பனங்காயை வைத்ததும் சிறியவன் நாடகம்தான். நான் எழுந்து தூக்கி அவன் அருள்ன்ற பெரிய பனங்காயை வச்சுட்டா தூக்கவும் முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. சிற்றரும் பெண் மீது பனங்காயை வைத்ததும் சிறியவன் நாடகம்தான். மொழி சிதறி வரும் பாடல்கள் சித்திரம் முருகவேல் சிரிக்கின்ற ஊடகம்தான். கற்று வரும் கல்விகளும் பெற்று வரும் அனுபவமும் கடைநாள் வரையினில்தான்.
இடம் கடக்காமல் மீண்டும் நாம் ஜனிக்காமல் வாழ்ந்திட கடவுளின் கால் தடம்தான். வற்றிவிடும் அன்பும் வதங்கிவிடும் ஈரமும் வடிவேலின் முன் துளிர்க்கும். ஒரு வசந்த பிராயத்தில் வண்ணமையில் நெஞ்சோரம் வாழவே சொல் கொடுக்கும். அற்றுவிடும் திரை, அதனை அடங்கிவிடும் ஆட்டங்கள் அறிந்தே வியந்தேனம்மா. என் அன்னை மீனாட்சி உமை பாலனின் காட்சியினை ஆட்கொண்டு இருந்ததம்மா. இத்தனையும் நான் எனக்கு வந்துருச்சுல, நான் கிடைச்சிட்டேன், எனக்கு கிடைச்சிருச்சுல. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? சிந்தனை முழுவதும் சிவன் மகன் ராஜ்யம், சிந்தனை முழுவதும் சிவன் மகன் ராஜ்யம் சில்லாகி போன காலம். என் சிற்றின்ப பேரின்ப நினைவெல்லாம் மீண்டும் அவன் சிரிப்பினை காண ஏங்கும். வந்தித்து வந்தித்து மீண்டும் அதை பார்த்திட வடபழனிக்கு ஓடும் கால்கள். தொடர்ந்து போனேன். வந்தித்து வந்தித்து மீண்டும் அதை பார்த்திட வடபழனிக்கு ஓடும் கால்கள். ஆனா நான் வந்ததை அறிந்துமே வளநகை காட்டாமல் வாலாட்டி ஓடும் கந்தன். நான் வந்ததை அறிந்துமே வளநகை காட்டாமல் வாலாட்டி ஓடும் கந்தன். தொந்தமென மறுபடி சூழ்வினைகள் என்னையே தொடர கலங்குகின்றேன். அவன் தோன்றும் இடம் தேடியே மாற்றுவழி இல்லாமல் தூக்கம் விழிப்பு தீர்த்தேன். அந்தரி மகன் முருகன், அந்தரி மகன் முருகன் அருட்காட்சி மீண்டும் தர ஆவியோ ஏங்குதம்மா. என் அன்னை மீனாட்சி உமை பாலனின் காட்சி என்னை ஆட்கொண்டிருந்ததம்மா. அதை என்னை ஆட்கொண்டதால் வேறொன்று வினையில்லை என்றும் இந்த அற்புத குழுமத்தின் அடியார்கள் மத்தியில் இந்த சிறியரின் 26 வயதே ஆன இந்த சிறியனின் வசந்த நிகழ்வை வடபழனி வசந்தம் என்ற தலைப்பில் உரையாற்ற, கவியுரையாக ஆற்ற வாய்ப்பளித்த அனைவருக்கும், இவ்வளவு நேரம் இந்த சிறியவனின் புலம்பல் கவிதைகளை கேட்டு ரசித்த அடியவர்களுக்கும், அடியவர்கள் எல்லோரும் உயர்ந்தவர்கள், அதில் நான் ரொம்ப பொடிய, கொஞ்சமேனும் ஏதாவது பயனுள்ள செய்தி இருந்தால் அது முருகன் என் வழியாக தங்களுக்கு தந்த பாக்கியம் என்று கருதுகிறேன். இந்த பொன்னான வாய்ப்புக்கும் பொன்னான மாலை நேரத்துக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. சிவாய நம ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. என்ன சொல்வதனே தெரியவில்லை எனக்கு. இது வரைக்கும் ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேல நம்ம குடும்பத்துல நடந்துட்டு இருக்குது இல்லையா. உண்மையே சொல்ல போனோம்னா ஒவ்வொரு அருளாளர்களும் வந்து அந்த திருத்தலத்தை பற்றியோ முருகனை பத்தி சிறப்பு அப்படி நிறைய திருமுருகாற்றுப்படை, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி இப்படி நிறைய எடுத்திருக்கிறாங்க. நிறைய அடியார்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த கவிதை மழை, இப்போ நாங்க அன்னைக்கே நீங்க சொன்னீங்க, நான் கேட்டதுமே உங்ககிட்ட நீங்க எப்படிங்க சிறப்பு பேச முடியுமான்னு கேட்டது, நான் கவிதை தான்மா பண்ணுவேன் அப்படின்னீங்க. சரி செய்யட்டும் ஐயா. இப்ப மாற்று நம்ம ஒரே மாதிரி கொண்டு போகாம இந்த கவிதை முறையில கேட்கறது எவ்வளவு ஒரு இனிமையா இருக்கு. நல்ல, அதாவது பொருள் புரிஞ்சு கேட்கிற மாதிரி இருக்குதுயா. நீங்க ஒவ்வொரு சொல்ற ஒரு கவிதையும் பொருள் புரிஞ்சு நாங்க அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொன்றும். நீங்க கொண்டு போயிருக்கிற அந்த சிறப்பு ரொம்ப அருமை. இதுனா முதல்ல தமிழை பத்தி முதல்ல எடுத்துக்காது. முருகனுக்கு தமிழ் தானே, அந்த தமிழ் எடுத்து கொண்டு போனீங்க. தமிழ் 108 தமிழாவது சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு தமிழ் நீங்க அவரை பத்தி நல்லா எடுத்து கருத்தோட சொன்னீங்க. அடுத்தது இந்த திருவடி வணக்கம், நாங்க அடியார் சொல்றதை வச்சு அதை ஒரு கருத்தா எடுத்து கொண்டு போயிட்டீங்க. அந்த திருவடிக்கும் வணக்கம் என்று சொல்லி திருவடி வணக்கம். அது இப்போ நீங்க எல்லாம் திருவடி வணக்கம்னு சொன்னதுக்கு எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்துட்டு ஓஹோ இதுதான் அவங்க வழிமுறை போல இருக்குன்னு நினைச்சு இப்ப எழுதுறதுமா அது. நாங்க ஒவ்வொரு அடியார்களையும் ஐயா இன்னொரு தடவை அது கூறுங்க ஐயா. நாங்க லேட்டா வந்தோம், அதனால எங்களுக்கு தெரியலைங்க. இன்னொரு தடவை சிவமா பாவிச்சுதாங்க நாங்க அந்த வழிபாடு செஞ்சிருக்கோம். எங்களுக்கு அந்த குருநாதர் அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு அடியார்கள் எல்லாமே சிவம்தான், சிவமாதான் பார்க்கணும், சிவமாதான் அவங்களுடைய திருவடி நம்ம திருவடின்றது நம்ம ஆன்மாக்களுக்கு, நம்ம இருக்கிற அடியார்களுக்கு இல்ல, அவங்களை சிவமா பாவித்து திருநீர் பூசினாலும் சிவ அடியார் தான் அப்படின்ற மாதிரி நாங்க அந்த மாதிரி திருவடி வணக்கம் சொல்லி அந்த வழிபாட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இத்தனை வணக்கம் என்று சொல்லி நீங்க ஒரு திருவடி வணக்கம் சொன்னீங்க. அருமைங்கய்யா. அவங்க கேட்டாங்க, நான் மறுபடியும் அந்த ஒரு 4 வரியை மட்டும் திரும்பி மறுபடியும் படிச்சிடுறேன். சொல்லுங்கய்யா. சிவசிவா சொல்லுங்க. திருவடி வணக்கம் என்றபடி வருமடியார்த்தம் அடிகளை எல்லாம் வணங்கிடும் பல சிறு தொண்டர்களை அரும்பெரும் வேலுண்டு வினையில்லை என்னும் அற்புத குழுவினில் கண்டுகொண்டேன். துரும்பெனும் இந்த சின்னவன் அவர்தம் தூய பதங்களை தெண்டனிட்டேன். இதுதான் அந்த பாட்டு. திருவடி பண்ணிக்கிறேங்க ஐயா. அனைத்தடியார் திருவடி.
எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால முதல்ல நன்றி உரை அடியேன்னு சொல்லிடுறேன். மைக் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. நம்ம இதுக்கு நேரம் வந்து கொண்டுன்னு தான் போறோம். எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால நான் சொல்லி முடிச்சது. ஐயா வந்து பேசின அந்த கருத்தை சும்மா கொஞ்சமா தான் நான் சொல்ல போறேன். ரொம்ப அந்த அளவுக்கு அவருடைய ஆற்றல் நம்மளால சொல்ல முடியாது. அவர் சொன்னாரு 2 மாதம் தொடர்ந்து நான் வடபழனி முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா அது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னாரு ஐயா. ஆனா ஒரே ஒரு நாள் கார்த்திகை மாத நிகழ்ச்சிக்கு அழைத்த அந்த கிருஷ்ணாசுரத்து கூட ஐயா போனாரு. அந்த போனது முருகனுடைய அழகியை நாமளும் ரசிச்சோம். ஒவ்வொரு அழகியும் அவர் சொல்ல கவிதையா சொன்னாரு. நான் போய் உக்காந்து அந்த ரமண ஐயா கூட போன பாக்கிட்டு முன்னால உக்கார வாய்ப்பு கிடைச்சது. அது கிடைச்சது முருகனுடைய அழகை ரசிச்சேன். ஒரு முறைதான் அவர் பார்த்தாரு, என்ன பார்த்து வாடா வாப்பா இப்பதான் உனக்கு வர தோணுச்சா அப்படின்னு சொல்லி அந்த சிறப்பையும் சொன்னாரு. ஆனா உள்ள அந்த கோயில் எப்படி நம்ம தளம் உள்ள போறோம், முதல்ல விநாயகர் சிலையை வணங்கினாரு அப்படின்ற அதை விட அந்த அழகா அந்த கோயிலுடைய அந்த தளத்தினுடைய சிறப்பையும் எடுத்து கொண்டுன்னு போயிட்டாரு. அந்த செம்மையான முருகனை நினைச்சு சொல்லிட்டாரு. அமர்ந்து கொண்ட அந்த வடபழனி முருகனை நினைச்சு வாடா என்று அழைப்பது போல அங்க பாருங்க அவர் சொல்லக்குள்ள பாருங்க, திருப்புகழ் ஒரு பக்கம், அரோகரா ஒரு பக்கம், மந்திர ஆற்றல் சொல்றக்கூடிய பக்கம், முருகனுடைய அந்த அழகு சிரிப்பு எல்லாம் சொல்லக்கூடிய அந்த தண்டாயுத பாணியாக ஒரு கணம் தாமரை முகம் கண்டேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய பார்த்து அந்த தாமரை முகமாக மறந்திருக்கக்கூடிய முருக பெருமானி அனைத்து அடியார்களும் இங்க இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாருமே சுத்தி இருப்பாங்க. உண்மையிலேயே நம்ம கண் முன்னால அந்த நிறைய தடவை வடபழனி போயிருக்கிறோம், தரிசனம் பண்ணிருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு நீங்க சொல்லக்குள்ள மறுபடியும் அந்த அழக அடியேன் ரசிச்சுதான் சொல்லலாம். அவருடைய திருமுகத்தை, அந்த சிரிப்பு, அந்த அழகு, அங்க சுற்றி இருக்கிற அடியாருடைய கூட்டம், அலைமோதும் கூட்டம் அங்க அதெல்லாம் அப்படியே கண் முன்னாலே கொண்டு காமிச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப அழகு. ஆனா அப்புறம் அந்த கண்ணீர் கசிந்தேன்னு சொன்னீங்க. நாங்களும் உண்மையிலே கசிந்தங்கய்யா. நீங்க சொல்லக்குள்ள அந்த கவிதை சொல்லக்குள்ள உண்மையிலே ரசிச்சோம். அந்த கண்ணீர் கசிந்து அவன் முகம் வந்து ஒரு நிமிடம் தான் பார்க்க முடியும். ஏன்னா போயிட்டாரு. எங்க சுத்துமுத்து பாக்குற நமக்கு அந்த சிரிப்பு முகம் கிடைக்கல அப்படின்னு எப்பயுமே பெருமாள் வந்து ஒரு துளி நேரம் தான் நமக்கு வருவாரு. கனவுல நினைச்சா கூட ஒரு துளியில அப்படி வந்துட்டு கண்ணு அப்படி காமிச்சிட்டு போயிடுவாருன்ற மாதிரி நீங்க அழகா சொன்னீங்க. அப்புறம் ஐயா வந்து பூவை கொடுத்தாருன்றீங்களா, பூவை கொடுத்து ஒரு பாடல் எடுத்து முருகனை பத்தி பாடு, அது உலகம் என்ற தலைப்புல பாடு நீங்க சொன்னீங்க. அவ்வளவு அழகா அந்த பாட்டெல்லாம் ரொம்ப எடுத்து விளக்கமா எடுத்து கொடுத்தீங்க. உலகம் முழுதும் உள்ளத்தில் வைத்தே அப்படின்ற அந்த தலைப்புல எடுத்து பாடுனீங்க. அதுல அடங்கியிருக்கிற கருத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு நொடியில் உலகத்தை சுற்றி செவ்வேலன் உள்ளத்தில் ஆனந்த பாலன் அப்படின்னு வரியில எடுத்து கொடுத்துட்டீங்க. அதாவது அது வந்து என்னது, நம்ம காலத்துல வந்து போதையிலே சுத்திட்டு இருப்போம் இந்த இருக்கிற காலத்துல. அந்த காலத்தை தாண்டி நம்ம வந்து முருகனை தரிசனம் பண்றோம். அந்த 2வது காலத்தை பத்தி சொன்னீங்க. அப்புறம் முருகனுடைய பெருமை, அந்த 2வது முருகன் பெருமை எப்படி இருப்பாருன்ற அந்த பாடல் விளக்க 2வது காலத்தை சொன்னீங்க. அந்த பிரணவ பொருள் 3வது அந்த அடுத்த இதுல வந்து பிரணவ பொருளை விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க அழகா. 4வது நாமங்கள் சுற்றி வள்ளி எப்படி அரிசிதாரு. நாம தான் முருகனை போற்றி வழிபாடு பண்ணுவோம்னா முருகப்பெருமானி போற்றி சொல்லி வள்ளிய அர்ச்சிக்கு முறையை எடுத்து அழகா சொன்னீங்க. சிறப்பு. அப்புறம் ஞானத்துக்கு ஒரு முகம், ஞானத்துக்கு ஒரு முகம். அடுத்து முருகனுடைய திருமுகத்தை சுட்டிங்க ஞானத்தமா. அடுத்து வடபழனி பாலனாக யாவருக்கும் என்ன பண்ணுவாராம், அருள் புரிய இருக்கிற அந்த அருளை பத்தி எடுத்து சொன்னீங்கய்யா. அன்பு விளையாட்டு அவர் கேட்கவா வேணும். திருப்புகழ் கொஞ்சம் விளையாடக்கூடிய அந்த திருப்புகழ் பாடலை பத்தி அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்தது அவன் விளையாட்டு சொல்லவே முடியாது அப்படின்னு அந்த விளையாட்டுடைய திருவள்ளியை எடுத்து அழகா எடுத்து கொடுத்தீங்க. அதாவது நம்ம கேட்போம், யாதொன்று குறைபெறாமல் அருள் செய்யக்கூடிய பெருமான் முருகப்பெருமான், அந்த கவிதையும் எடுத்து கொடுத்தீங்க. நம்மளாம் ஒரு தீது வந்து அப்ப கேட்போம், இது வேணும் அது வேணும்னு கேட்போம். ஆனா அந்த தீதெல்லாம் வரும் முன்னே திசை 8க்கும் அவர் வந்து நமக்கு அருள் புரியக்கூடிய பெருமான் முருகப்பெருமான்றத அந்த தீது வராது அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி எவ்வளவு துன்பம் வந்தாலும் நம்ம கேட்கறதுக்கு முன்னால அருள் புரியக்கூடிய பெருமான், அந்த அருளை பத்தி சொன்னீங்க. அப்புறம் அவரு கூட நமக்கு துணையாவே வருவார். எந்த இடத்துக்கு போனாலும் துணையாவும் தூதுவா வந்து நமக்கு முருகன் அந்த வேல் வந்து நமக்கு துணையா வரும்ன்றத அந்த 11வதுலயும் சொன்னீங்க. 12வது அம்சம், அழகு தமிழ் மொழியின் அம்சத்தை பத்தி நிறைய எடுத்து அழக விளக்கமா நிறைய எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. அப்புறம் நலம், எப்படி நலத்தை பத்தி அந்த பாடல்ல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் கண்ணு, ஆஹா அந்த கண்ணை பத்தி நல்லா சொன்ன. சம்ஸ்காரம் தீயும் கண்களை எப்படி முருகப்பெருமான் யாராருக்கு எப்படி காட்சி கொடுத்தாரு. அசுரர்கள போர் புரிவுக்குள்ள ஒரு தீய கண்ணனா வந்தாரு. அடுத்தது சங்கரிய தெய்வானி அம்மா பக்கத்துல வைக்கல ஒரு கண்ணா காட்சி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தெய்வானி பார்க்கல பால் மேலும் அந்த கண்களா காட்சி கொடுத்துட்டு இருக்காரு.
அப்புறம் மதிவிழும் கண்களாக காட்சி கொடுக்கிறாரு. அடியார்கள் பார்த்து திருப்புகழ் கேட்கல, அப்போ ஒரு கண்களாக காட்சி கொடுத்திருக்காரு. அந்த அந்த கவிதையை பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அவர் முருகப்பெருமான் யாருன்னா கவிதை நாயகன் தான். இந்த தமிழை யாப்பாடு எடுத்து திருப்புகழ் சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய தமிழ் யாருமே சொல்ல முடியாத அந்த நூல் சிறப்பு. திருப்புகழுக்கு ஒரு விளக்கம் எடுத்து அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. அது நான் பயிற்சி மிலன பயிற்சி பண்ணதான் அந்த திருப்புகழ் மணக்கும், தமிழ் மணக்கும், வாய் மணக்கும்னா தமிழ் மணக்கும், வாய் மணக்கும். நம்முடைய எல்லா இடத்துக்கும் நல்ல எடுத்து செல்லக்கூடிய அந்த திருப்புகளுடைய விளக்கமும் எடுத்து அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. அவன் யார்? முருகப்பெருமான கவிதைக்கு தலைவன் இல்லையா? கவிதை நாயகன், கவிதையின் தலைவன்றது அந்த இடத்துக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் அடுத்த பாடல் சுத்தி இல்லாதே போ, அப்பா என்ன அழகு, பகையே போ என்ற அந்த பாடல் ரொம்ப அழகா. அது எப்படின்னா நம்ம எப்படின்னு சொல்லுவோம், நமக்கு பகையெல்லாம் கிட்டவேதான் இருக்கும், அது துள்ளி போ, சுத்தி இல்ல போ, எட்ட போ அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பாட்டை அவ்வளவு அழகா எடுத்து சிறப்பான முறையில அதை சொல்ற அளவுக்கு எல்லாம் எனக்கு அந்த திறமை இல்லை. அவ்வளவு அழகா அந்த பாடலோட விளக்கம் எடுத்து கொடுத்து அந்த கவிதை முறையில என்னென்ன எப்படி சொல்லணுமோ அப்படிலாம் சொல்லி கொடுத்தீங்க. அப்புறம் நான் ஒரு முக்கியமா உணர்ந்த நான் வேணும் தான். நான்ற எதுக்கு வேணும்? அந்த மனம் இருந்தாதான் அந்த நான்ற உணர்ந்து அந்த நான் அந்த ஆணவம் கண்மமாய் நான் எனது என்ற அந்த பற்று நம்மளை விட்டு போயிடும். அதுக்கு வேணும் நான் முதல்ல வேணும், அதுக்கப்புறம் அந்த மனம் வேணும், அந்த மனத்தின் மூலியமா தான் அதை நம்ம நீக்க முடியும் அப்படின்ற அந்த அருமையான இந்த கவிதை முறையில எடுத்து அதையும் சொல்லிட்டீங்க. அப்புறம் அலைச்சல் பயணம், அந்த ரெண்டுமே விளக்கம் ரொம்ப அருமை. ஒரு மனிதன் எப்படி உயிர் வாழறான்றது அந்த கருத்து எடுத்து மழை நீர், அதுல தாவர உற்பத்தி, அதுல இருந்து கரு உற்பத்தி ஆகி ஒவ்வொன்னா அழகா எடுத்து விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான முறையில நாங்க இதுவரைக்கும் கேட்காத ஒரு கவிதை மழை. ஏன்னா எனக்கு மாதவன் ஐயாவது கவிதை ஏதாவது ஒரு சிறப்பு வேணும்னா மாதவன் ஐயாக்க போன் போடும். ஐயா ஒரு குரு பத்தி ஒரு கவிதை எழுதி கொடுங்கன்னா அப்படியே ஒரு தாய் பத்தி கவிதை எழுதி கொடு, நான் கூட போய் காப்பி அடிக்கிறது இல்ல. அவர் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் பக்கத்துல உட்காந்து எழுதி எனக்கு அனுப்பிவிடுவார். அந்த மாதிரி ஒரு கவிதை. மகளிர் மன்றம் ஒரு இடத்துல பேச போனீங்க, எனக்கு மகளிர் மன்றம் பேச தெரியாதுங்க, ஒரு கவிதை மொழி எடுத்து ஒரு போயிட்டு கொடுத்துட்டாரு. அவரால நான் சிறப்பு பெற்றுதான் சொல்லலாம். அதுக்கு இது நான் எழுதின கவிதையே இல்லைங்க, என்னை யாரும் நான் எழுதின கவிதை, எனக்கு மாதவன் ஐயா எழுதி கொடுத்த கவிதை அப்படின்னு சொல்லுவேன். அவருக்கு அங்க ஒரு பாராட்டு கிடைக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு உங்களால எனக்கு ஒரு சிறப்பு கிடைச்சதுங்கய்யா. ஏன்னா இந்த மாதிரி நான் ஐயா போய் கேட்டதுமே அவர் இனிமையா ஒத்துக்கிட்டு நான் போன் பண்ணி கூட பேசல. நீங்க நம்பியா போன் பண்ணி நீங்க பேசுறீங்களா ஐயா அப்படின்னு எல்லாம் மெசேஜ்ல தான் வாட்ஸ்அப் மெசேஜ்ல தான் போட்டேன். அவர் அடியே உடனே ஒத்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு 1 மணி நேரம் குறையாம 1 மணி நேரத்துக்கு மேல அழகாக இந்த கவிதை மொழியில முருகனை நம்ம நினைத்து வைத்துட்டார், கண்ணீர் மல்க வைத்துட்டார் என்றுதான் சொல்லணும். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு கவிதை. அது யாருமே இதுவரைக்கும் 3 ஆண்டு காலமா நம்ம நடந்த அந்த குடும்பத்துல யாருமே இந்த மாதிரி ஒரு தலைப்பெடுத்து பேசுனதே இல்லை. அவருக்கு மேலும் 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 பாராட்டுகள் தெரிவித்து அவர் தாய் தந்தை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு தான் முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். அவர்களுக்கு தாய் தந்தை யாருக்கு நன்றிகளை சொல்லி ஐயாவுக்கும் நம்ம ஈசன் குடும்பம் சிவசிவா வீரண்டமனை குடும்பத்து சார்பாக இங்க கூடியிருக்கும் அனைத்து அடியார் சார்பாகவும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. இந்த நன்றி தான் உங்களுக்கு நாங்க காணிக்கையா கொடுக்கிற ஒரு பரிசு. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இந்த காலத்துல உண்மையிலே எதிர்பார்ப்பு இல்லாம அடியார் எல்லாம் வர்றாங்கன்றதே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு ஐயா இவ்வளவு ஒரு அழகா கேட்டதற்கு இணங்க ஒரு மறுப்பும் தெரிவிக்கல, ஒரு பதிலும் போடல. போன வாரமே ஐயா வரக்கூடியது, ஆனா இன்றுதான் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லலாம். அந்த அளவுல அவர் இவ்வளவு சிறப்பான முறையில கவிதையிலேயே நம்ம நனைய வச்சுட்டாரு. அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை சொல்லி அடியேன் விடைபெறுகிறேன் ஐயா. இன்னும் வாருங்கள் ஐயா, நிறைய உங்களுடைய அந்த கவிதை மழை குடும்பத்துக்கு வேணும். நிறைய அடியார்கள் இதான் சொல்ல எதிர்பார்ப்பாங்க, எல்லாருமே இதான் சொல்வாங்க. அதை நானும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அந்த கவிதை மழையில நாங்கெல்லாம் உண்மையிலே என்ன சொல்லிட்டோம், கண்ணீர் தான் மழுகணும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். என்னை மேலும் மேலும் இன்னும் சிறந்து விளங்கணும். அந்த எம்பெருமானுடைய மதுரை மீனாட்சி, மதுரைக்கு ஒரு சிறப்பு போல் இருக்கு. ஏன்னா மதுரையில வர அத்தனை அடியார்கள் இங்க நிறைய பேர் மதுரையில இருந்து தான் வந்திருக்கிறாங்க. ஏன் பேசுற வள்ளியம்மாவே மதுரையை சொந்தம் தான், திருப்பரங்குன்ற பக்கத்துல தான் இருக்கிறாங்க. தமிழ் தூள் கலப்புவாங்க அம்மா, அதனாலதான் அவங்களுக்கு அந்த வரவேற்புரை அவங்களுக்கு கொடுக்கறது. ஏன்னா வரக்குள்ளேயே அந்த பார்க்கக்குள்ளேயே அந்த பேச ஆற்றல், அவங்க பேச நல்ல ஒரு குழுமம் அப்படின்னு நினைக்க தோணும் இல்லையா? அந்த மாதிரி அம்மாவோட தமிழ் சூப்பருங்கய்யா. அந்த மாதிரி நீங்க இது வரைக்கும் நானாவது ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்வேன், ஆனா நீங்க ஒரு தமிழ் வார்த்தை கூட அந்த அழகான முறையில எடுத்துக்கொண்டு போனீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. மீண்டும் மீண்டும் நம்ம குடும்பத்திற்கு நீங்க நிறைய
செருப்புழ்வாட்டுடன் நினைத்து இறைவனை வேண்டுகிறேன். திருவடி வணக்கங்கய்யா. திருச்சிற்றம்பலம். திருவடி தாமரையில மனமொழி மெய்களால் வணங்கி அடியேன் விடைபெறுகிறேன். அனைத்து அடியார்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மற்ற அடியார்கள் பேச வாய்ப்புண்டு. யார் பேசுறேன்னு சொல்லுங்களேன், கை தூக்குங்க. ஏன்னா 4 பேர் மைக் ஆன் பண்ணா நல்லா இருக்காது. ஒருத்தவங்க கை தூக்குனீங்கன்னா அவங்கள பேச வாய்ப்பு. சந்திராமா பேசலாம். அம்மா திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. இன்னைக்கு உண்மையாலுமே நாங்க மிகப்பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களோட இதை கேட்கிற ஒரு இது கிடைச்சது. முருகன் அப்படின்னாலே ஒரு அழகு. தமிழ் என்றாலும் அழகு. மாதவன் ஐயாவின் கவிதை என்றால் அழகோ அழகு. அவ்வளவு அழகா இருந்தது ஒவ்வொரு கவிதையும். நீங்க தமிழ் தமிழ் தமிழ்னு சொன்னது, ஒரு மாலையிலே அடியவன் எப்படி அந்த கவிதை, உலகம் முழுவதும் உள்ளத்தில் வைத்த அதுவும் ரொம்ப அழகா இருந்ததுங்க. எல்லாமே பிரேமம்மா சொல்லிட்டாங்க எல்லாமே. அதனால சுருக்கமா தான் சொல்றேங்க ஐயா. எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. அந்த இது ஒண்ணு நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, நான் வடபழனி வாழும் வடிவேலன் பாழாகி வைத்து கூழாக்கியது என் நெஞ்சை. அந்த கவிதை ஐயோ அழுதுட்டேங்க ஐயா. உண்மையாலுமே ஒவ்வொருத்தரும், நான் வடபழனி நிறைய முறை போயிருக்கேன். அந்த சிரிப்புல உண்மையாலுமே உருகி போயிருவோம் நம்ம. அந்த கூழாக்கின்னு அந்த ஒரு வார்த்தை கேட்டதே கண்ணுல தண்ணியும். அவ்வளவு அழகான சிரிப்பு தான். அதுக்கு அருமையா நீங்க மாலை கோர்த்திருக்கு கவிதை பாடியிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருக்குது. யாதொன்று குறை கேட்டு வரம் தர மாட்டாரு, குறையே நமக்கு வராம பாத்துக்குவாருன்னு சொன்னீங்க. அப்பா இது எங்க போய் எங்கேயுமே நான் இந்த மாதிரி கேட்கல. அவ்வளவு நல்லா இருக்குது. அந்த ஒரு வரி மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சுங்க ஐயா. எதை சொல்லி உங்களை பாராட்டுறது இல்லை, எல்லாமே அழகு. அதுல ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது இந்த வரியும். அத அடுத்தது முத்துமணி முகத்தை ஒரு முறை பார்த்துட்டாலே போதும் அந்த அப்படிங்கிற அந்த இதுவும் ரொம்ப அருமையா இருந்ததுங்க. நீங்க நான் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. நான் அப்படிங்கறதே நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம இதுவரைக்கும் படிச்சிருக்கோம். ஆனா நான்ங்கிறது இருந்தாதான் மனம்ங்கிறது இருக்கும். மனம் இருந்தால்தான் இறைவன் இருப்பார். இறைவன் இருந்தாதான் நம்ம கிட்ட இருந்து நான்கிறது போகும் அப்படிங்கிற ஒரு புது இதைய நான் இன்னைக்கு தெரிஞ்சிட்டோம். அதே அடுத்த இது அன்னை மீனாட்சி உமைபாலன் என்னை கொண்டாது அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்பவே அழகு வச்சுட்டதுங்க ஐயா. உண்மையாலுமே எல்லா கவிதையும் இன்னைக்கு என்ன பாகி செஞ்சப்பா எல்லாமே இவ்வளவு அழகழகா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையா இருந்ததுங்க. இன்னும் நிறைய சொல்லலாம். நான் மத்த அடியாருக்கும் நான் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதால அடியன் முடிச்சுக்கிறேங்க ஐயா. உங்களோட கவிதை புக்கை நாங்க வாங்கணும்னா என்ன பேர்ல இருக்கு என்னங்கிறது தெரியாத. நான் கோயம்புத்தூர், அதனாலதான் கேக்குறேன். அது மட்டும் எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா நாங்க வாங்கிக்குவோம். நன்றி ஐயா. திருவடியை மீண்டும் 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 திருவடி பணிகிறேன். ஐயாவுக்கும் பிரேமா அம்மாவுக்கும் நன்றி சொல்லி திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்கம்மா. அடியானுக்கு ஒரு தகுதி இல்லம்மா. சிவாயனம்மா வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு அடுத்த அடியாருக்கு வாய்ப்பு உண்டுங்கய்யா. வான்மிகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை போரு செய் தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அடுத்தது புவனேஸ்வரி அம்மா கை தூக்கிருக்கீங்க, அவங்க பேசணும். திருவடி வணக்கம் பிரேமா அம்மா. ஐயா திருவடி வணக்கங்க ஐயா.